Thank you. சுகுமாரன் ஐயா வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். மிகப்பெரிய ஆளுமைகள் நிறைந்திருக்கும் இந்த கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல புத்தகம் திறந்து கொண்டால் மூட நம்பிக்கையின் வாசல் மூடப்படும். தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். A great book should leave you with many experiences and slightly exhausted at the end. You live several lives while reading. William Sterron. A house without books is like a room without windows. என புத்தகம் பற்றி நாம் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம், புரிந்தும் வைத்திருக்கிறோம். இந்த புத்தகங்கள் நம்முடைய வாழ்வையே மாற்றும் என்பதால் தான் எழுதுக இயக்கத்தின் ஆணிவேராக அந்த புத்தகங்கள் அமைந்துள்ளன. இந்த ஒரு நல்ல தருணத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நல்ல கூட்டத்தின் முதல் நிகழ்வாக வரவேற்புரையாற்ற மீனலோசனை அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தாமதத்திற்கு மன்னிக்கவும். அனைவரையும் வழிநடத்தி செல்லும் வழிகாட்டு குழு உறுப்பினர்களில் அதில் தலைமையானவரான சுகுமாரன் ஐயா அவர்களையும், எழுதுக 3ஆம் அணையின் தரமான புத்தகங்களை படைக்க உள்ள இளம் படைப்பாளர்களையும், எழுத்தாளர்களை உருவாக்க பலவற்றை துறந்து இளம் படைப்பாளர்களுக்கு ஊக்கம் தந்து மாணவர்களை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் வழிகாட்டி ஆசிரியர்களையும், எழுதுக அமைப்பின் படைப்பாளர்களையும் வழிகாட்டி ஆசிரியர்களையும் செம்மையுற ஒருங்கிணைத்து செல்லும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எழுதுக என்றாலே எனக்கு நினைவு வருபவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் எழுதிய ஒரு புத்தகமான அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை பற்றி ஒரு மாணவர் ஒரு கேள்வி உரைக்கிறார். அது என்னவெனில், அக்னி சிறகுகள் புத்தகம் எழுத உங்களுக்கு தூண்டுகோலா இருந்தது என்ன ஐயா அதுக்கு கேட்டார். அதற்கு அவரோ, நான் ஆயிரக்கணக்கான பணியாளர்களிடம் பணியாற்றி இருக்கிறேன். அவற்றில் 2 விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் அவனுடைய லைஃப்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவனுடைய தாய் நாட்டுக்கு அவன் அருந்தொண்டை செஞ்சிட முடியும். 2வதா பாத்தீங்கன்னா, மனிதனுடைய மனம் மகத்தான ஆற்றல் நிரம்பிய அற்புத கருவி. அத நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு தூண்டுகோலா இருக்கிறது நம்மளுடைய சவால்களை எதிர்கொள்றதுக்கு நம்மளுக்கான தன்னம்பிக்கை இருந்தா போதும். அந்த தன்னம்பிக்கை வச்சு அந்த சவால்களை எளிதில் கடந்து விடலாம். இதை பத்தி நான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒரு புத்தகத்தை படைக்கணும்னு நினைச்சேன். அந்த புத்தகம் தான் இந்த அக்னி சிறகுகள் என்ற புத்தகம் அப்படி சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு. சோ நம்மளுடைய எழுதுக அமைப்பு எல்லா புத்தகங்களும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தான் சமர்ப்பணம் செய்யப்படுது. சோ எல்லாருமே அப்போ நம்முடைய புத்தகங்கள் எப்படி இருக்கணும், மிகவும் தரமானதா இருக்கணும் அல்லவா? சோ இந்த முறையுடைய நோக்கமே அதுதான், தரமான புத்தகங்கள் படைக்கிறதா நோக்கம். நம்மளுக்கான வாய்ப்புகளும் அதுக்காக இந்த எழுதுக அமைப்பு ஏற்படுத்தி தந்திருக்கு. எல்லா மாணவர்களும் தரமான புத்தகங்களை படைச்சு வாழ்க்கையில நல்ல ஒரு எழுத்தாளர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. வரவேற்புரை வழங்கிய மாணவிக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எழுதுக பற்றிய ஒரு அழகான காணொளி. அஸ்வதா, நீங்கள் அதை வெளியிடலாம் இப்போது.
வாழ்த்துக்கள். நமக்காக எழுதுகவில் நடந்த சம்பவங்களை எல்லாம் கோர்த்து கோவையாக்கி ஒரு அழகான காணொளியை நமக்கு அளித்த அஸ்வதாவுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக இந்த எழுதுக இயக்கம் பற்றி அறிமுகம் செய்ய லாவண்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். நல்லதோர் சமுதாயத்தை உருவாக்க இளைஞர்களும் குழந்தைகளும் சமூக விழுமியங்களை பேணுபவர்களாக வளர வேண்டும் என்ற நோக்கில் நம் குழு தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாணவர்களின் திறன் வளர்க்க பல்வேறு போட்டிகளை, அறிவியல் சோதனைகளை, கலை நிகழ்ச்சிகளை நடத்தியது. கொரோனா காலகட்டத்தில் மாணவர்களை வீட்டில் இருந்தபடியே சமூக பணிகளில் ஈடுபடுத்தியது. ஆய்வு கட்டுரைகள் எழுதுவது சார்பாக நமது கவனம் குவிந்த போது தோன்றிய வித்துதான் எழுதுக இயக்கம். 2021 வருடம் மாணவர்களுக்கு இணைய வழி சந்திப்புகள் மூலமும் புலன வழி பதிவுகள் மூலமும் பயிற்சி அளித்து 100 புத்தகங்களை ஜூலை மாதம் தலைமைச் செயலகத்தில் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் வெளியிடப்பட்டு மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. அவற்றுள் சில புத்தகங்கள் பதிப்பகங்கள் மூலம் வெளியிடப்பட்டன. 2023 எழுதுக 2ஆம் அணி இணைய வழி சந்திப்புகள், புலன வழி பதிவுகள் மட்டுமன்றி சில நேரடி சந்திப்புகள் மூலமாகவும் மெருகேற்றப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு 150 புத்தகங்கள் மேனாள் தலைமைச் செயலாளர் திரு இறையன்ப ஐயா அவர்களால் அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்டது. இவையெல்லாம் பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டது என்பது சிறப்பான அம்சம். இது பற்றி ஒற்றை வரியில் சொல்லிடும் போது அந்த செயல்பாட்டின் வீச்சு பெரிதாய் புலப்படாது. 1947 நம் நாடு சுதந்திரம் பெற்றது என்ற ஒற்றை வரிக்கு பின்னால் எத்தனை பாடுகள், எத்தனை உயிர் தியாகங்கள், எத்தனை பொருள் இழப்புகள், எத்தனை ஒருங்கிணைப்புகள், எத்தனை போராட்டங்கள். அது போலத்தான் எழுதுக செயல்பாடுகளும். பதிவுக்குழு, வழிகாட்டி ஆசிரியர்கள் குழு, ஒருங்கிணைப்பாளர்கள் குழு, தகவல் தொடர்பு குழு, தகவல் தொழில்நுட்ப குழு, நூலாக்க குழு, பதிப்பகம் அணுகும் குழு என பலவிதமான குழுக்கள். ஆசிரியர்கள், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், மருத்துவர்கள், அறிவியல் அறிஞர்கள், இல்லத்தரசிகள், நீதிபதி, கல்வியலாளர், ஊடகவியலாளர்கள், பொறியாளர்கள், விவசாயிகள், கல்லூரி மாணவர்கள் என பல்துறை சார்ந்தவர்கள் கூடி தேர் இழுத்ததால் தான் எழுதுக இயக்கம் எனும் தேர் இந்நிலைக்கு வந்திருக்கிறது. பல நூறு பேரின் உழைப்பு இதில் இருக்கிறது. இதோ அழகாக அமைதியாக துவங்கிவிட்டது இந்த 3ஆம் அணி. இவ்வாண்டு நம்முடைய குறிக்கோள் தரமான புத்தகங்களை உருவாக்க வேண்டும் என்பதே. சென்னை, காஞ்சிபுரம், சிவகங்கை, மதுரை போன்ற இடங்களில் நேரடி பயிற்சி பயிலரங்கம் நடைபெற்றது. இறையன்ப ஐயா உள்ளிட்ட பல ஆளுமைகள் இதனை தங்கள் செயல்பாடாக கருதி உள்ளிருந்த ஆர்வத்துடன் பயிலரங்கத்தை சிறப்பாக நடத்தி தந்தனர். இணைய வழி சந்திப்புகளும் புலன பதிவுகளும் வழக்கத்தை விடவும் அதிக உத்வேகத்துடன் நடைபெற்று வருகிறது. இன்றைய இணைய வழி சந்திப்பு கூட அதற்கான ஒரு சாட்சியே. இவ்வாண்டும் நாம் சிறப்பான தரமான புத்தகங்களை கொணர்ந்திட, இளம் எழுத்தாளர்களை உருவாக்கிட, நல்லதோர் சமுதாயம் சமைத்திட குறிக்கோளோடு இயங்குகிறது எழுதுக இயக்கம். அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக நம்முடைய
எழுதுக இயக்கம் 3ஆம் அணியில் 8 குழுக்கள் அழகாக செயல்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு குழுவின் அறிமுகமும் இதோ. முதல் குழு வரலாம். வணக்கம் அம்மா. என் பெயர் பாமா, வழிகாட்டி ஒருங்கிணைப்பாளர் குழு 1. எங்கள் குழுவில் 10 வழிகாட்டி ஆசிரியர்களும் 30 மாணவர்களும் உள்ளனர். வழிகாட்டி ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒரு துறைகளில் சிறந்தவர்கள். நன்றி. கேக்குதுங்களா? கேட்டது, சிறப்பாக கேட்டது. நல்லது. அடுத்ததாக 2ஆம் குழு. அனைவருக்கும் வணக்கம். குழு 2 ஒருங்கிணைப்பாளர்கள் மாணவி சுகன்யா, மாணவி பிருந்தா. அனைவருக்கும் வணக்கம். குழு 2 ஒருங்கிணைப்பாளர்கள் மாணவி சுகன்யா, மாணவி பிருந்தா. 10 வழிகாட்டி ஆசிரியர்களும் 30 மாணவர்களும் எம் குழுவில் பயணிக்கின்றனர். மகிழ்ச்சி. மகிழ்ச்சிமா. 3ஆம் குழு. அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் குழு ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி தேன்மொழி மற்றும் திருமதி தீபா சகில ஆசிரியர். எங்கள் குழுவில் 10 வழிகாட்டி ஆசிரியர்களும் 30 மாணவர்களும் உள்ளனர். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். குழு எண் 4 ஒருங்கிணைப்பாளர்கள் மீனலோஷினி, சசிகலா அம்மா. எங்கள் குழுவில் 10 வழிகாட்டி ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள் 2 நபர், பட்டதாரி ஆசிரியர்கள் 3 நபர், ஆசிரியர் பயிற்றுனர் 1, கல்லூரி பொறியியல் துறை தலைவர் 1, கல்லூரி கணிப்பொறி துறை பேராசிரியர் 2 நபர், தமிழ் துறை பேராசிரியர் 1 நபர். மொத்தம் 30 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதுல 8 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் 22 பேர், கல்லூரி 3 நபர்கள், பகுதி நேர பணியாளர் 1 நபர், ஆசிரியர் பணியில் இருப்பவர் 3 நபர், இல்லத்தரசி 1 நபர் என 30 மாணவர்கள் எங்களுடைய குழுவில் வந்து புத்தகம் எழுதா இருக்காங்க. நன்றிமா. அனைவருக்கும் வணக்கம். குழு 5 ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி கவிதா, மாணவி சுஜி. எங்கள் குழுவில் 10 வழிகாட்டி ஆசிரியர்களும் 30 மாணவர்களும் உள்ளனர். வழிகாட்டி ஆசிரியர்கள் ஆசிரியர்களாகவும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களாகவும் இருக்கிறார்கள். மகிழ்ச்சி. நல்லது. அடுத்து 6ஆம் குழு. அனைவருக்கும் வணக்கம். குழு எண் 6 ஒருங்கிணைப்பாளர்கள் திருமிகு பூபதி ஐயா, நூலகர், மாணவி லோகஸ்ரீ. எங்கள் குழுவில் இல்லம் தேடி தன்னார்வலராக ஒரு வழிகாட்டி ஆசிரியரும், பள்ளி ஆசிரியர்கள் 5 பேரும், கவிஞர்கள் 3 பேரும், கேப்டன் ஆர்மி கேப்டனாக இருந்த கேப்டன் உதயசூரன் ஐயா 1 என மொத்தம் 10 வழிகாட்டி ஆசிரியர்களும் 30 மாணவர்களும் எங்கள் குழுவில் உள்ளனர். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. 7ஆம் குழு. அனைவருக்கும் வணக்கம். குழு எண் 7 ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி சுலோச்சனா மற்றும் சூரிய பிரபா. எங்கள் குழுவில் 9 வழிகாட்டி ஆசிரியர்களும் 27 இளம் படைப்பாளர்களும் உள்ளனர். அதில் ஒருவர் மட்டும் மருத்துவத்துறையை சார்ந்தவராகவும் மற்றவர்கள் ஆசிரியர் பணிய செய்பவர்களாகவும் உள்ளனர். எங்கள் குழு 23/3/2024 அன்று தொடங்கி இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மகிழ்ச்சி. மகிழ்ச்சிமா. அடுத்தது 8ஆம் குழு. அனைவருக்கும் வணக்கம். குரூப் மிஸ்ஸஸ் விஜயராணி பிஜு அண்ட் மாலதி மேம். எங்க கிட்ட இருக்கிற தாமஸ் சார், கற்பகவல்லி மேம், புவனேஸ்வரி மேம், செந்தில்குமார் சார், சத்யகா மேம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரேட் 3ல இருந்து கிரேட் 10 வரைக்கும் குழந்தைங்க எழுதுறாங்க. தரமான புத்தகங்களை வெளியிடணுன்றதுல குழந்தைங்க மிகவும் ஆர்வமா இருக்காங்க. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. இப்பொழுது குழுக்களின் அறிமுகம் கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கே தெரிந்திருக்கும். ஒவ்வொரு குழுவிலும் 2 ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளனர், 10 வழிகாட்டி ஆசிரியர்கள் உள்ளனர். ஒவ்வொரு வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் 3 மாணவர்கள் வீதம் 30 மாணவர்கள் உள்ளனர். இப்படி ஒரு அழகான கட்டமைப்புள்ள
குழுக்களாக நம்முடைய குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. அடுத்ததாக வழிகாட்டி ஆசிரியர் பணி பொறுப்பு இவை பற்றி கலந்துரையாட இதோ இப்பொழுது நம்முடைய தோழி பூங்குழலி ஆசிரியை அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள், வாருங்கள். மகிழ்ச்சி டீச்சர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுல நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுறோம். வழிகாட்டி ஆசிரியர்களோட பணிகள் பொறுப்புகள் என்னன்னு நான் சொல்ல போறது இல்ல. ஏன்னா அற்புதமா வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்களே அவங்க என்னென்ன பணிகள் செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான டெக்னிக்ஸை கையாளுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வழிகாட்டி ஆசிரியருக்கும் 3 மாணவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்துட்டு நிச்சயமா அவங்க நிறைய அர்ஜுனர்களை அடையாளம் காணலாம். துரோணாச்சாரியார் போல, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் அவங்களோட இணைப்பு போல இருக்கலாம். அதாவது காது கேட்காத, கண் பார்வை இல்லாத, வாய் பேச முடியாத ஹெலன் கெல்லரை மிகச்சிறந்த ஒரு பொலிட்டீஷியனாக, எழுத்தாளராக, மிகப்பெரிய ஆளுமையாக உருவாக்கிய ஆனி செலிவன் போன்ற ஆசிரியர்களாக கூட இருக்கலாம். அதனால இப்போதைக்கு நம்ம பயணித்த இந்த காலம் வரையிலும் நம்ம யாரோட பேசும் பொழுது அவங்கவுங்க ஒருங்கிணைப்பாளர்கள் கிட்ட யாராவது ஒருத்தர் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எங்க வழிகாட்டி ஆசிரியர்கள் எல்லாமே திறம்பட செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு யாருமே விட்டு கொடுக்காம சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஒரு குழுவுக்கு ஒருவர் வீதமாக குழு எண் 6ல இருந்து தமிழ்ச்செல்வி ஆசிரியர் அவர்களுடைய அவங்க என்ன பணி செய்யறாங்க, என்ன மாதிரியான உத்திகள் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கறத கேட்க விரும்புறேன். இவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து ஒரு கணித ஆசிரியர், மாணவர் கடமைங்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க. எழுதுக 1ல இருந்து அற்புதமான படைப்பாளராகவும் வழிகாட்டி ஆசிரியராகவும் அவர் பணியாற்றிட்டு இருக்காரு. 2 இப்ப தொடர்ந்து 3லயும் அவங்களுடைய பணி தொடருது. டீச்சர், நீங்க வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்க ரீச் பண்றதுக்கு என்ன உத்திகள் கையாளுறீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரமா அன்மியூட் பண்ண முடியல. ஓகே, பரவாயில்ல, பேசுங்க, இப்ப கேக்குது. ஓகே. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப வந்து நாம இந்த அணியில நாம பண்ணிட்டு இருக்கோம். சென்ற அணியில நாம என்ன பண்ணோங்கிற அந்த ஒரு உத்தி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு இந்த குழுவுல பண்றோம். என்ன பண்ணுவோம் பொதுவா அப்படின்னா, தொடர்ந்த முதல்ல ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறது. என்னன்னா, இவங்கள நம்ம கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க 3 இளம் படைப்பாளர்கள், 3 படைப்பாளர்கள். அவங்கள வந்து நம்ம எழுத வச்சிடணும். அவங்களுக்கு எத்தகைய இடர்பாடுகள் இருந்தாலும் சரி, அதுல நாம உதவி செய்து நம்மால என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுல செய்து அவர்களை அந்த ஒரு புத்தகத்தை முடிக்க வச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு நான் ஃபர்ஸ்ட் வச்சிருவேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது. பேசுறதுன்னா ரொம்ப தேவை இருக்கும்போது பேசுவோம். மத்தபடி வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன். டெய்லி கான்டாக்ட்லயே இருப்போம். வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன். ரொம்ப தேவை இருக்கும் பொழுது கண்டிப்பா அவங்கள வந்து தொலைபேசியில பேசி அவர்களுடைய புத்தகத்தை பத்தின அந்த படைப்புகளை பத்தி பேசுறது, அதுல இன்னும் எந்த மாதிரி நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ற ஆலோசனைகள் சொல்றது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, டெக்னிக்கலா அவங்களுக்கு வந்து எதனா ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். அப்படி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம குழுவிலேயே தெரிஞ்சவங்க இருக்காங்க டெக்னிக்கலா, அவங்களோட நம்பர்ஸ் கொடுத்து பேச வச்சிடுறது. இந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து தொடர்ந்து தொடர்புல இருந்தே அவங்களோட அப்டேட்ஸை நான் வாங்கிக்கிறது. சில சமயங்கள்ல சில இடர்பாடுகள் சொல்லுவாங்க, எங்களால வந்து பண்ண முடியல, இந்த மாதிரி வெளியில போறோம், இல்ல இந்த மாதிரி சில இது இருக்கு அப்படின்னும் பொழுது அதை முடிச்சுட்டு அந்த டைம் முடிச்சுட்டு அவங்கள பண்ண சொல்லுவேன். அன்னைக்கு கரெக்டா கான்டாக்ட் பண்ணுவேன். இன்னைக்கு வந்துட்டீங்களா, ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா, உங்க வேலை முடிஞ்சிருச்சா, இன்னைக்கு நம்ம தொடர்ந்து இனிமே செய்யலாமா, அந்த மாதிரி அவங்க கிட்ட பேசுறது. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா, சென்ற அணியில அவங்க வந்து கடைசியா வந்து ஒரு டெக்னிக்கலா பண்ணும்போது புக்கையே முடிச்சுட்டாங்க. டெக்னிக்கலா பண்ணும்போது ஐயோ இது என்னால முடியாது, வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெக்னிக்கலா தெரிஞ்ச அவங்களோட ஒரு தோழியை அறிமுகப்படுத்தி நாம அதை செய்ய வச்சோம். இதுதான் என்னோட ஒரு இது. இப்ப அவங்களோட புத்தகத்தை படிக்கும் பொழுது நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா, ஒரு வாசகியா அதுல இன்னும் என்னெல்லாம் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டு ஆலோசனை சொல்றது. அடுத்து புத்தகங்கள் சஜஸ்ட் பண்றது. முதல்ல ஒரு மென்டாரா நான் முதல்ல நிறைய படிக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நமக்கும் தெரியாது, யாருமே வந்து நாமளும் சிறந்த எழுத்தாளர்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி அவங்களும் எடுத்த உடனே அவ்வளோ திறமையா ஒரு ஜெயகாந்தன் மாதிரியோ இல்ல எஸ்ரா மாதிரியோ எழுதணும்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே வந்து ஒரு நீண்ட பயணம், முதலடி எடுத்து வைக்கிறதுல தான் தொடங்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பரிமளிக்க போறோம்.
சோ அதனால எழுதுங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்டேட்ஸ் பண்றோம். இப்ப தரமான புத்தகங்கள்னும் போது கண்டிப்பா மென்டார் நிறைய படிக்கணும், அவங்களும் நிறைய படிக்கணும், நிறைய புத்தகங்கள் வந்து விமர்சனம் பண்ணணும். இதுதான் இப்ப நாம நிச்சயமா அவங்கள டீச்சர். பண்றதுக்கான ஒரு வழி. இன்னொன்னு குழுவுல நிறைய டிப்ஸ் கிடைக்கும். மென்டார் குழுவுல நிறைய பேர் அவங்க பண்ற ஒர்க் அப்டேட் பண்ணும்போது நிறைய டிப்ஸ் நமக்கு கிடைக்கும், மோட்டிவேஷன் கிடைக்கும். அதையும் நான் பயன்படுத்திப்பேன். தேங்க்யூ. நிச்சயமா டீச்சர், மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இவங்க வழிகாட்டி ஆசிரியர்களாக இருந்த மாணவர்கள் இப்போ ஒருங்கிணைப்பாளராகவே சசிகலா ராஜன் மேடம் இவங்க எல்லாம் வந்துட்டு ஒருங்கிணைப்பாளராகவே மாறி இருக்காங்க, படைப்பாளர்களாக மட்டும் இல்லாம. மகிழ்ச்சி டீச்சர். உண்மையிலே என்னுடைய வழிகாட்டி ஆசிரியரும் தமிழ்ச்செல்வி டீச்சர் தான். எப்படி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்டது அவங்க தான். ஆடியோ மெசேஜ் டெக்னிக்கெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தது தான். மிக்க மகிழ்ச்சி, நன்றி டீச்சர். அடுத்தது நம்முடைய குழு எண் 8ல இருந்து சத்யகலா மேம். இவங்களை பத்தி சொல்லணும்னா கோவில்பட்டியை சேர்ந்தவர். இவங்களும் அரசு பள்ளி ஆசிரியர் தான். இப்ப வந்து வழிகாட்டியா பரிணமிச்சிருக்காங்க. ஆனா எழுதுக 2ல இவங்க ஒரு கவிதை புத்தகம் எழுதியிருக்காங்க. இவங்க இந்த முறையும் புத்தகம் எழுதுறாங்க. இவங்க புத்தகம் எழுதும்போது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்டா இருக்காங்க, மென்டாரா இருக்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் மென்டாரா இருக்காங்க அப்படின்னு தான் அவங்களோட கோஆர்டினேட்டர் சொல்றாங்க இவங்களை பத்தி. மேம் ஏற்கனவே சொன்னது இல்லாம உங்களுடைய ஸ்பெஷல் டெக்னிக்கா என்ன இருக்குமோ அதை முதல்ல சொல்லிடுங்க. நம்ம அப்போ அதை அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டா எது விடுபட்டுச்சோ அது தெரிஞ்சிடும். தேங்க்யூ மேம். வணக்கம். எல்லாரும் கேக்குதா? ஹலோ, நல்லா கேக்குதுங்க மேம், சொல்லுங்க. வணக்கம். முதல்ல என்னைய பத்தி அறிமுகப்படுத்தியதுக்கு நன்றி. நான் 2ஆம் குழுவில் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இப்போ வழிகாட்டி ஆசிரியராக இருக்கும் போகும்போது இன்னும் கூடுதல் பொறுப்பா இருக்கு. நேச்சுரலாவே டீச்சரா இருக்கிறனால எங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குன்றதை நாங்கள் உணர்ந்திருக்கோம். இப்போ வந்து வழிகாட்டி ஆசிரியராக இருக்கும்போது என்ன அப்படின்னா, முகம் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கும்போது அவங்க முதல்ல நம்மகிட்ட மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஒரு மென்டர் அப்படிங்கும்போது டீச்சர் அப்படின்னு இடத்தோடய அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க முதல்ல நம்மகிட்ட மிங்கிள் ஆகணும் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம அடிக்கடி கால் பண்ணி ஒரு 2-3 டேஸ் நம்மளே அவங்ககிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்கும். முதல்ல அவங்ககிட்ட இருக்க அந்த தயக்கத்தை போக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மகிட்ட மிங்கிள் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தயக்கம் பயம் இது இல்லைன்னா அவங்க டெய்லி டே டு டே லைஃப்ல அவங்க என்ன எழுதிட்டு இருக்காங்க இல்லை என்ன ரீட் பண்றாங்கன்றத நம்மகிட்ட அவங்க ஃப்ரீயா பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ரெகுலரா பாராட்டுன்ற விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேவை. ஏன்னா டீச்சராகவே இருந்தாலும் நமக்கே ஒரு வேலை நல்லா செஞ்சோம்னா பாராட்டுதல் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணியிருந்தாலும் நம்மளை டெய்லி தொடர்பு கொள்றதா இருந்தா கூட ஒரு சிம்பிளா இருந்தா அது ஒரு பாராட்டுதலா இருக்கும்போது அவங்க பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து நேர்மை உண்மை இந்த 2 விஷயங்களும் புக் எழுதுறதுக்கு ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமா வந்து நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா ஒரு புத்தகம் படிக்கும் போதே ஒரு புத்தகம் நம்மளை பண்படுத்தும் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ஒரு புத்தகம் படிக்கிறவங்க எப்படி இருக்கணும், ஒரு உண்மையாவும் நேர்மையாவும் தனித்துவமாகவும் மற்றவங்க பார்க்கும்போது நம்மளை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகுற மாதிரியும் நம்ம இருக்கணும். இதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்பயும் வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கணும். அதாவது இன்னைக்கு நான் அந்த வேலை எழுதினேன் அப்படின்னா எழுதினேன்னு அவங்க நம்மகிட்ட சொல்லணும். இன்னைக்கு நான் எழுதலைன்னா நிஜமாக உண்மையாவே நான் எழுதலை மேடம் அப்படிங்கிறத அவங்க நம்மகிட்ட சொல்லணும். அந்த உண்மையும் நேர்மையும் அவங்கள வந்து கண்டிப்பா ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் விடும். அதே நேரத்துல புத்தக வாசிப்பு அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு அடிக்கடி இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க என்ன விதமான புத்தகம் எழுதுறாங்க, லைக் ஒரு கட்டுரையோ இல்ல கவிதையோ எழுதுறாங்கன்னா அது சம்பந்தமான புத்தகங்கள் அவங்க வந்து படிக்கணும். அதே நேரத்துல அந்த கட்டுரையும் கவிதையும் அவங்க வந்து சும்மா படிக்கிறதோட நிப்பாட்டிடக்கூடாது. அதுல எந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் அதுல இருக்கு, வார்த்தை நடைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து கவனிச்சு அது நம்ம அவங்க எழுதும் போகும்போது இந்த மாதிரி நடையில அந்த புத்தகம் இருந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே காப்பி பண்ணாம அவங்களோட நடையில எழுதுறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட வந்து நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் நம்ம ஒரு பொறுப்பா பெஸ்டா கொடுக்கணும். நம்மளால என்ன முடியுமோ அதை வந்து பெட்டரா கொடுக்கணும். அது வந்து ஃபர்ஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அடுத்தவங்க வந்து படிக்கும்போது இந்த புத்தகம் பிடிக்குமா இல்ல எதுவும் குறைகள் எதுவும் சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற தயக்கம்லாம் அவங்க கிட்ட இருக்கவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பானது நம்ம மாணவர்களா இருக்கும்போது நமக்கு கண்டிப்பா கிடைக்கவே இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு மகத்தான வாய்ப்பு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து உணர வச்சுக்கிட்டே இருக்கணும். எங்களுக்குலாம் அது கிடைக்கல, உங்களுக்கு எவ்வளவு ப்ரீசியஸான விஷயம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லணும். அது எப்ப மகத்தானதா மாறும் அப்படின்னா அந்த வாய்ப்பை அவங்க கரெக்டா பயன்படுத்திக்கும் போது மட்டும்தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தணும். நன்றி. தேங்க்யூ மேம், அருமையா சொல்லியிருக்கீங்க, சிறந்த கருத்துக்கள். இப்ப அடுத்தது குழு எண் 4ல இருந்து தமிழ் பாவை ரம்யா மேம். தமிழ் பாவைன்னு ஒரு புனை பெயரா வச்சிருக்கிறதுலேயே தமிழ் மீது தீரா காதல் கொண்டவர். இவரோட நான் எழுதுக 1ல இருந்தே பயணிச்சிருக்கேன். ப்ரூஃப் டீம்ல இருந்து ஆரம்பிச்சு தமிழ் துறையினுடைய பேராசிரியர், ரொம்ப ஆர்வம் மிகுந்தவர்.
எழுதுக 1ல பாத்தீங்கன்னா 5 மாணவர்களுக்கு வழிகாட்டியா இருந்திருக்காங்க. எழுதுக 2ல 3 மாணவர்களை வழிகாட்டியா இருந்து 5 புத்தகங்கள் 3 புத்தகம் 8 புத்தகங்கள் வெளிவரதுக்கு உறுதுணையா இருந்திருக்கக்கூடியவர்கள். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா உங்களோட உத்திகள். நச்சுன்னு ரத்தின சுருக்கமா சூப்பரா சொல்லுங்க மேம். தமிழ் உறவுகளுக்கும் எழுதுக குடும்ப உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அம்மா வணக்கங்க அம்மா. என்னை அறிமுகம் செய்தமைக்கு நன்றிங்கம்மா. அம்மா சொன்ன மாதிரிதான் எழுதுக இயக்கம் 1லிருந்து 2 வருடங்கள் முடிந்து 3ஆம் ஆண்டில் அடி வைக்கிறேன் அப்படிங்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்க்கின்றது. அதே மாதிரி என்னைய நம்பி ஒவ்வொரு மாணவர்களையும் கொடுத்தாங்க. அது என்னன்னா களிமண்ணை என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த களிமண்ணை என்னால எந்த அளவுக்கு ஒரு உருவம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உருவம் கொடுத்ததுதான் 8 புத்தகங்கள். அந்த 8 புத்தகங்கள் உருவாகிறதுக்கு நான் மட்டும் இல்ல, நம்மளுடைய குழுவாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், இணைந்துதான் இதை நாங்க பண்ணோம். எப்படி அப்படின்னா கல்லூரி பணிகள் இருக்கு. கல்லூரி பணிகள் செய்ய வேண்டிய நேரத்துல கல்லூரி பணிகளும், இல்லத்துல செய்ய வேண்டிய வேலைகளை இல்லத்திலையும் செஞ்சு முடிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய நேரத்துல, அதாவது 9 மணிக்கு மேல இல்ல 10 மணிக்கு மேல அமைதியா உட்கார்ந்து, ஏன்னா யாருடைய தொந்தரவும் இருக்காது. அப்ப அந்த நேரத்துல உட்கார்ந்து பசங்க எழுதுனது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து எழுத்து பிழைகள் எல்லாம் பார்த்து அந்த பணிகள் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். மாணவர்கள்ட்ட நாங்க எப்படி பேசுறோம் அப்படின்னா, உங்களுக்கு நேரம் எப்ப ஓய்வா இருக்குமோ அந்த நேரத்துல எங்களுக்கு அழைப்பு விடுங்கடா அப்படின்னு சொல்லியாச்சு. எந்த மாதிரி நேரம் அப்படின்னா மாலை நேரத்துல 5 மணிக்கு மேல உங்களுடைய பள்ளியா இருந்தாலும் கல்லூரியா இருந்தாலும் அந்த படிப்பை முடிச்சுட்டு நீங்க எப்ப ஓய்வா இருப்பீங்களோ அப்ப எங்க அழைப்பு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த நேரத்துல அந்த குழந்தைங்க எங்களுக்கு அழைப்பு விடுப்பாங்க. இப்ப முன்னாடியே அம்மா சொன்ன மாதிரிதான் அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். அப்ப நம்பிக்கை ஏற்படுற அளவுக்கு நம்ம அந்த குழந்தைங்கள்ட்ட பேசணும். சரி, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டி ஆசிரியர் சரியான ஆசிரியர் தான், நம்ம இவங்க கைப்பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னா நம்ம போகக்கூடிய இடத்துக்கு நம்மளை சரியா கூட்டிட்டு போவாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம கையை முதல்ல பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட பயணம் தொடருவாங்க. அப்ப அந்த நம்பிக்கை என்னுடைய மாணவர்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இன்ன வரைக்கும் நான் இருக்கேன். அதே மாதிரி இப்ப 3 மாணவர்களும் 3 துருவங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் பெண்மையை பத்தி பேசுறாரு, இன்னொரு பெண்மணி தமிழை பத்தி பேசுறாங்க, இன்னொரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில நடந்தக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய பார்வையில பார்த்தத கதையா எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய குழுவுல இருக்கும்போது நான் சொன்ன ஒரே ஒரு விடயம் தான், அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னா, நீங்க பார்க்கிற பார்வையை மட்டும் மாத்துங்க, அவ்வளவுதான். என்ன அப்படின்னா ஒரு நிலா இருக்கு, நிலாவை பார்க்கும்போது ஒருத்தருக்கு தன்னுடைய அம்மா இல்லாதவங்களுக்கு அது அம்மாவா தெரியும், பரோட்டா மாஸ்டருக்கு அது பரோட்டாவா தெரியும், குழந்தைங்களுக்கு அது தோசையா, பசி நேரத்துல அது தோசையா தெரியும். இவ்வளவுதான் விடையும். அப்ப அது தோசையா நினைச்சு நீங்க கவிதை எழுதணும், அதை பரோட்டாவா நினைச்சு நீங்க கதை எழுதணும். அதே மாதிரி நம்ம காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கும் வரைக்கும் எவ்வளவோ விடயங்களை நம்ம பார்க்கிறோம், ரசிக்கிறோம். அந்த ரசிக்கிறத மட்டும் நிறுத்தாம அதை எப்படி எழுத்து வடிவுல கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வரலாம். அதை நீங்க எப்பயா இருந்தாலும், இப்ப பேருந்துல பயணிச்சுட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஏதாவது ஒரு எண்ணம் தோன்றுது, அப்ப உடனே என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க கையில எப்பயுமே ஒரு கையேடு வச்சுக்கோங்க, ஒரு நோட்டை கையில எப்பயுமே வச்சுக்கோங்க. அப்ப அதுல கிறுக்கிருங்க. உங்க மனசுல அப்பத்திக்கு என்ன தோணுதோ அதை கிறுக்கிருங்க. மாலை நேரம் அமைதியான ஒரு காற்றோட்டமான சூழ்நிலையில உட்கார்ந்து அந்த கிறுக்குனதை வாசிச்சு பாருங்க. அப்ப அதுக்குள்ள ஏதாவது ஒரு செய்தி இருக்கும். அந்த செய்திய நம்மளுடைய புத்தகத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பயன்படுத்துங்க. எப்பயுமே எது உங்க மனசுல தோன்றாலும் அதை எழுத்துக்களா எழுதுங்க. இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, அந்த எழுத்துக்களை எப்படி திருத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மள போன இதுலயே வாணி எழுத்து பிழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல கூகுள்ல இருந்து சொன்னாங்க. அது இன்னும் பின்னாடி வர வர உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுடைய வழிகாட்டி ஆசிரியர்கள் வரும் கூட்டங்கள்ல அந்த டெக்னிக்ஸ் பத்தி சொல்லலாம். நீங்க ரீச் பண்றதெல்லாம் நீங்க அழகா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். சோ நைஸ். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நன்றிங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி மேம். வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள் மேம். இது அடுத்ததான் குழு எண் 5ல இருந்து விஷ்ணுபிரியா மேம். இவங்க கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர், தமிழ்துறை தலைவரும் கூட. பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க. இவங்களோடையும் எழுதுக 1ல இருந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, மேக்கிங் இம்பாசிபிள் டு பாசிபிள். முடியாது அப்படின்னு சொல்ற பிள்ளைகளை கூட முடியும் அப்படின்னு கொண்டு பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஆளுமை மிகுந்தவராக இருந்தாலும் பணிவு மிகுந்தவர் அப்படிங்கிறது இவங்களை பத்தின ஸ்பெஷாலிட்டி. விஷ்ணுபிரியா மேம், நீங்க நம்மளுடைய குழந்தைகளை ரீச் பண்றதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்றீங்க அது சொல்லுங்க மேம். எழுதுறதுக்கான டிப்ஸ் நம்ம எல்லாருமே சொல்ல போறோம் இனி வரும் காலங்கள்ல.
குழந்தைகளை ரீச் பண்றதுக்கு என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இத்தனை குழந்தைங்களை எழுத வச்சிருக்கீங்க? வணக்கம், வாங்க மேம். நம்மளோட டைம் இன்னும் 2 minutes தான் நமக்கு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து இப்ப எனக்கு கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப வந்து ரூரல் ஏரியா, பேசவே தயங்குறாங்க. விக்னேஷ் வந்து ஓகே கல்லூரி மாணவர் அப்படிங்கறனால ரொம்ப ஃப்ராங்கா என்கிட்ட பேசுவாரு. அம்மா என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பாரு. அதனால அவர்கிட்ட வந்து நான் ஈஸியா இந்த மாதிரி மூவ் பண்ணுங்க, இந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவரு சரிங்கம்மா சரிங்கம்மா ரொம்ப பழகினது போலயே பேசுவாரு. ஆனா ரொம்ப ஒரு உறவு போல நல்லா பேசுவாரு. எனக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்ப அவங்க பேரண்ட் மூலமா தான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த அந்த குட்டி பையனுக்கு பேசவும் தெரியல, ரொம்ப இன்னசென்டா இருக்கிறான். ஆனா அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்க ஸ்கூல் மிஸ் மாதிரி என்ன நினைச்சுக்கோ, பார்க்கலனாலும் உங்க மிஸ் மாதிரி தான் நானும். அதனால நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் தான் கதிர்வேலு பேசுறேங்க மிஸ், நான் இந்த மாதிரி டவுட் எனக்கு இருக்கு, அதை நான் கிளியர் பண்ணிக்கலாமா, நீங்க ஃப்ராங்கா கேளுங்க கண்ணு, நான் ஃபோன் எடுக்கலைனாலும் திரும்ப உங்களுக்கு எந்த டைம் நான் ஃப்ரீயா இருந்தாலும் ரிப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஈவினிங் நீங்க ஸ்கூல் விட்டு வந்து எப்ப டைம் கிடைச்சாலும் என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க பேசவே தயங்குறாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து மற்றவங்க கிட்ட எப்படி பேசுறது, பேசுனா தப்பா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு ரொம்ப தயங்கினான். நீ தயங்கவே தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு இதை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எல்லாம் ஃபோன் பேசும் பொழுது அவங்க அம்மாட்ட தம்பிகிட்ட கொடுங்க அப்படின்னா இப்ப நல்லா பேசுறான். வாங்க போங்க அப்படிங்கிறது கூட தெரியல. அது ஒரு ஃப்ரெண்ட்லியாவும் மூவ் பண்ணவும் தெரியல, தயங்கி இருப்பாரு. ஆனா இப்ப கொஞ்சம் நல்லா பேசுறான். இப்ப வெளியூர் போயிருக்கறனால அவன்கிட்ட ஃபோன் கான்டாக்ட் பண்ண முடியல. ஆனா கண்டிப்பா எனக்கு கொடுத்த யோகேஷ் பிளஸ் கதிர்வேல் 2 பேத்தையுமே நல்லா எழுத வச்சு கொண்டு வருவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அருமை மேம், அருமை மேம். உண்மையிலேயே அவங்க உங்க 2 பேருக்கு நடுவில் உள்ள இடைவெளியை நீங்க குறைச்சிருக்கீங்க. ஒரு அற்புதமான டெக்னிக் அவங்க சொல்லியிருக்காங்க. வார்த்தைகளால சொல்லாம எப்படி அவங்க செயல்பட்டாங்கன்றது சொல்லியிருக்கீங்க மேம். ரொம்ப அருமை மேம். இந்த மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்க, டைம் கன்சியூமும் கம்மியா இருக்கு, அந்த டெக்னிக்கும் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மேம். அடுத்ததாக குழு எண் 7ல இருந்து நமக்கு பேச வர்றவங்க ஆர்த்தி மேம். இவங்க அக்குபஞ்சர் டாக்டர். இவங்களை பத்தி கேட்டா அவங்க கோஆர்டினேட்டர், இவங்க செல்ஃப் மோட்டிவேட்டட், எப்பவுமே டவுனே ஆக மாட்டாங்க. இது மாதிரியான ஒரு கேரக்டர் வழிகாட்டி ஆசிரியரா இருந்தா நிச்சயமா அந்த மாணவர்களுக்கு மிகுந்த பலனை தரும். ஏன்னா அப்படின்னா இந்த பிள்ளைங்களை ரீச் பண்ண முடியலன்னா கூட இவங்க டவுனே ஆக மாட்டாங்க. எப்படி அவங்க ரீச் பண்ணாங்கன்னு சொல்லலாம் மேம். நீங்க சொல்லுங்க மேம், மற்றவங்க சொல்லாதது நீங்க வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க. டாக்டர் ஆர்த்தி அன்மியூட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குது முதல்ல மேம், எனக்கு சொல்லுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட தோழி சாந்தி சரவணன் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இத்தனை பெரிய குழுல நான் ஒரு சின்ன பங்களிப்பு செய்யறேன் அப்படிங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இங்க இந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா, பிள்ளைங்களோட கூட இணைஞ்சு ஒரு வாசிப்பு எழுத்து அப்படின்ற ஒரு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களை எப்படி கூட்டிட்டு வரணும் இந்த எழுத்து உலகத்துக்கு அப்படின்னா, என்னெல்லாம் சிந்தனையில வருதோ, இது நான் எனக்கு சொல்லிக்கிற ஒரு சின்ன விஷயம்தான். என்னெல்லாம் சிந்தனையில வருதோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும் முதல்ல. அது அப்புறம் வந்து அப்படியே தொடர்ந்து அதை வந்து அசை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சிந்தனையில வந்ததை வந்து தொடர்ந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதோட முழு பகுதியும் வந்து கைக்கு வந்துடும். அப்ப அந்த சிந்தனை அசை போட்டா சிந்தித்தல் மூலமா அது நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த நான் எனக்கு பயன்படுத்துவேன். அதேதான் இப்ப எனக்கு கீழே இருக்கிற 3 மாணவர்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சிந்தனையும் சிந்தித்தலுமே வந்து முழுமை அடைஞ்சிருமா, அப்ப எழுத்து வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட சேர்ந்த வாசிப்பு ரொம்ப முக்கியம். அப்ப அவங்கவுங்களுக்கான பகுதி எது அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சு அது தொடர்பான வாசிப்பை வந்து மேம்படுத்துறதுக்கும் தொடர்ந்து அவங்க வாசிப்புலையும் எழுத்துலையும் இருக்கிறதுக்குமான சூழல் அமைச்சு கொடுத்தாலே அவங்க கிட்ட இருந்து வெளியே வர்ற அந்த எண்ட் ப்ராடக்ட் வந்து சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் நம்புறேன். அப்படியே அது நடக்கும் அப்படின்றது வந்து என்னோட விருப்பமும் கூட. வாய்ப்புக்கு நன்றி. அருமை மேம், தேங்க்யூ மேம். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அசை போடுதல் அவங்களோட சிந்தனைகளை ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். இதோ அடுத்ததாக நிறைவாக குழு எண் 1ல இருந்து மேரி வசந்தி மேம். இவங்க கணித ஆசிரியர் மட்டுமல்ல, அறிவியல் பட்டதாரியும் கூட. கடலூர் மாவட்டத்துல இருந்து எழுதுக 1 and 2ல இருந்து நம்மளோட பயணிக்கிறாங்க.
அந்த வழிகாட்டுதல் மட்டும் இல்லாம இப்போ இந்த எழுதுக 3க்கு 10 திறமையான வழிகாட்டி ஆசிரியர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மேம் சொல்லுங்க மேம், இது வரைக்கும் விடுபட்ட டெக்னிக்ஸ் ஏதாவது? எழுதுக இயக்கத்தின் தோழமைகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழிகாட்டி ஆசிரியர்களாகிய நம்மிடம் தரப்பட்டுள்ள இந்த குழந்தைகளின் படைப்பாற்றலை தூண்டி அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணரும் ஒரு சிறப்பான ஒரு குழுவில் இணைந்து பயணிக்கிறோம். இதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க குழந்தைங்க எல்லாருமே சென்னை, காஞ்சிபுரம் இங்கெல்லாம் நடைபெற்ற இந்த எழுதுக இயக்கத்தோட நேரடி பயிலரங்கத்துல பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. அதனால போன வருஷத்தோட இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு புத்தகம் எழுதும் ஆர்வத்தோட சேர்த்து அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு, பயிற்சி இருக்கு. அதனால அவங்க எழுத்துல ஓரளவு தரம் கூட்டிதான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் இந்த குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக ஒவ்வொரு முறையும் எதையுமே எதிர்பார்க்காம நேரம் காலம் எதையுமே பார்க்காம பயணிக்கிற ஆசிரியர்கள் நம்ம நாடு முழுசும் இருக்காங்க. என்னோட எழுதுக இயக்கத்தின் 2 தடவையும் நான் மட்டுமே தனியா இருந்த போல இருந்தது எனக்கு. அப்போ நிறைய ஆளுமைகள் மிகச் சிறப்பான ஆளுமைகள், மிக அறிவார்ந்த ஆளுமைகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் இப்படிப்பட்ட இந்த மாணவர்களுக்கு புத்தகம் எழுதும்போது வழிகாட்டியா இணைக்கணும்னு என்னுடைய எண்ணம். அதனால அதுல ஒரு 10 சிறந்த ஆளுமைகளை அடையாளம் கண்டு அவங்களை இந்த ஆண்டு நான் வழிகாட்டி ஆசிரியர்களாக கொண்டு வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள நம்ம என்ன செய்யறோம்னா அவங்க கூட நடக்கிறோம். ஒரு சின்ன ஒளியை ஏந்தி அவங்க கூட நடக்கிறோம், அவ்வளவுதான். ஏற்கனவே அவங்கள்ட்ட எல்லா திறமைகளும் இருக்கு. நாம உங்க கூட நடக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கையை அவனுக்கு கொடுக்குறோம். நம்ம நம்பிக்கையை வச்சு அவனுடைய தன்னம்பிக்கையை அவன் வெளிக்கொண்டு வந்துடுறான். தன்னம்பிக்கை வந்தாலே போதும், இந்த வாழ்க்கையை நம்ம வென்னிடலாம். இப்போ அவன் கூட இருக்கும்போது நம்ம அப்பப்ப அவனை பாராட்டணும். பாராட்டுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய விஷயம். அதே போல அவனுடைய எழுத்துக்களை ஒரு நண்பனை போல உட்காந்து என்னுடைய 3 குழந்தைகள்ட்டையும் நான் என்ன செய்யறேன், தினமும் பேசுறேன். அவங்களுக்கு என்னென்ன கதை புக் படிக்கிறாங்களோ அதெல்லாம் என்கிட்ட சொல்றாங்க. அவங்கள்ட்ட அதை பத்தி விவாதிக்கிறோம், விமர்சிக்கிறோம். மேடம் சொல்லுங்க மேம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த எழுதும்போது மற்றவங்க எல்லாம் மியூட் பண்ணுங்கம்மா. ரெகுலரா எழுத முடியாது. நான் தொடரலாமா மேம்? சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். இப்போ எழுதும்போது குழந்தைங்க தொடர்ந்து எழுத முடியாது. ஏன்னா மனிதனுக்குரிய இயல்பு கொஞ்சம் கொஞ்சம் தொய்வடையும். அப்போ அந்த குழந்தைங்களை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தட்டி கொடுத்து கூட்டிட்டு வந்தோம். இப்ப இந்த எழுதுக இயக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம புத்தகம் எழுதுறது மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க அவன் படிக்கணும். அப்படி ஒரு புத்தக பிரியனை நம்ம கொண்டு வரணும். அவனை நம்ம நான் நினைக்கிறேன் அப்ப இந்த வழிகாட்டி ஆசிரியர்கள் எப்படி கேக்குதுங்க மேம். ஹலோ மேம். மேம் இணைப்புல ஏதோ டீச்சர் டீச்சருக்கு அவங்களுக்கு நெட்வொர்க் சரியில்லை. டீச்சர் நீங்க அடுத்து போங்க. உங்களோட நேரம் என்ன இவ்வளவு கடந்திருக்கு டீச்சர்? அதாங்கய்யா, முடிச்சுக்கலாம். அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாங்கய்யா, இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கய்யா. இந்த 6 வழிகாட்டி ஆசிரியர்களும் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் வாய்ஸ் சாட், அவங்கள பாராட்டுறது, நம்பிக்கை கொடுக்கறது, மாணவருக்கும் ஆசிரியருக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்தல், இந்த விஷயங்கள் அழகா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம மற்றவர்களும் மாணவர்களை அணுகிறது, எளிமைப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செஷனுக்கு மேம் லவண்யா மேம். மகிழ்ச்சி. மிக அருமையாக இந்த நேரம் கடந்தது. எல்லாருக்கும் மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாசிப்பு வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு தவம். ஒரு முறை வாசிப்பின் சுவையை நாம் உணர்ந்து விட்டால் அது நம்மை விடாது என்று கூறுவார்கள். மாணவர்களை வாசிக்கவும் வைக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு பரிசளிக்க விரும்பினால் புத்தகத்தை பரிசாக கொடு, அதுவே நம்முடைய புத்தகமாக இருந்தால் என்று மாணவர்களை தூண்டி புத்தகம் படைக்கவும் வைக்க வேண்டும். எனில் இந்த இளம் படைப்பாளர்களுக்கான பணி என்ன, பொறுப்பு என்ன, இவற்றை பற்றி கலந்துரையாட சண்முகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம்.
நிறைய மாணவர்கள் இந்த குழுவில் இணைஞ்சிருக்கீங்க. இப்போ இதுல இருந்து குறிப்பிட்ட குழுக்கள்ல இருந்து மட்டும் மாணவர்களை கூப்பிட்டு அவங்களோட அனுபவத்தை இங்க பகிர்ந்துக்கலாம் இருக்கோம். முதலாவதாக குழு எண் 6 இருந்து சந்தோஷ். இவர் ஒரு கல்லூரி மாணவர். இவர் ஆய்வு கட்டுரை எழுத போவதாக அறிவித்திருக்கிறார். அதற்காக அவர் என்னென்ன ஆயத்த பணிகளை மேற்கொண்டார், அதில் என்னென்ன சவால்களை மேற்கொண்டார் என்பதை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். சந்தோஷ், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சந்தோஷ். நான் முதலாம் ஆண்டு MCA வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஆய்வு கட்டுரை எழுத உள்ளேன். மனிதவள மேம்பாட்டுத்துறை, முக்கியமாக இளைஞர்களை தாங்களே தீவழியிலிருந்து நல்வழியில் எவ்வாறு பயணம் செய்வது என்பதை பற்றி எழுத உள்ளேன். புத்தக தலைப்பானது பசுமை விழிகள். என்னுடைய வழிகாட்டி ஆசிரியர் திருமிகு சரோஜா சகோதேவன் அவர்கள். நான் அவர்களுக்கு என்னுடைய கருத்துக்களை தெரிவித்தேன். சில ஆலோசனைகளை தந்தார்கள். உதாரணமாக, ஆய்வு கட்டுரை என்பதால் ஆய்வு மட்டுமே செய்து கொண்டிருந்தால் எழுதுவது சிரமமாகவும் தாமதமாகவும் கால விரயம் ஏற்படும். ஆதலால் நாம் எழுத தொடங்கிவிட்டாலே நமக்கு பல தரவுகள் தானாகவே நாம் தேட தொடங்கிவிடுவோம். அப்பொழுது நமக்கு தரவுகள் கணிசமாகவும். ஒரு நிமிஷம்பா, நீங்க இயல்பா பேசுங்க, இங்க செய்தி வாசிக்காதீங்க, நார்மலா பேசுங்க. நார்மலா பார்த்தோம்னா சார், அதாவது ஆய்வு கட்டுரை எழுதலான்னு இருக்கேன். அதுல நான் இப்ப மனிதவள மேம்பாடு சம்பந்தமா எழுதலான்னு இருக்கேன். எப்படி பசங்க மகிழ்ச்சி. நேரம் குறைவா இருக்கு, நீங்க அடுத்து கொண்டு போங்க. சந்தோஷ், நீங்க சொல்ல வந்த கருத்து புரிஞ்சிருச்சு. உங்களோட ஆய்வு கட்டுரைகளை வெகு சிறப்பாக நீங்க எழுதணும். அதே மாதிரி ஆய்வு மட்டுமே செஞ்சுட்டு இருக்க கூடாது, எழுத உடனே ஆரம்பிக்கணும்னு உங்களுடைய வழிகாட்டி ஆசிரியர் சொன்ன கருத்து மிகவும் முக்கியமான கருத்து. அதனால எழுத தொடங்கிட்டீங்கனாலே உங்களோட வேலை பாதி முடிஞ்சிடும் அப்படிங்கிறது சிறப்பா தெரியுது. மகிழ்ச்சி. அடுத்ததாக குழு எண் 5 சத்யபாமா. இவங்க BSc படிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு புத்தகத்தை இதுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. இது 2வது முறையாக அவங்க எழுத போறது. உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சத்யபாமா. நான் இளங்கலை வேளாண்மை படிச்சு முடிச்சுட்டேன். கடந்த வருடம் எழுதுகிற இயக்கத்தின் மூலமா ஒரு மகளின் குரல் என்ற தலைப்புல ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறப்பவே ஒரு முதல் குழந்தை என் கையில ஏந்துற மாதிரி சந்தோஷம் கிடைச்சிச்சு. இன்னொன்னு, என்னோட பெற்றோர்கள் என்னை ரொம்ப பெருமிதமா பார்த்தாங்க. அதை பாக்குறப்பவுமே எனக்கு 2வது ஒரு புத்தகம் கண்டிப்பா எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. இப்படி ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அப்புறம் புத்தகம் எப்படி எழுதினேன் அப்படின்னா, ஒரு கருவை மையமா வச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் சின்னதா எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து அந்த எழுத்தை நான் மேம்படுத்திக்கிட்டே இருப்பேன். டெய்லி எழுதி அந்த ஒரு ½ an hour எழுதுறேன் அப்படின்னா அதை திருப்பி அதுல எப்படி பெருசா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இருப்பேன். இப்படிதான் நான் எழுத ஆரம்பிச்சது. எனது நெடுங்கால கனவை நிறைவேற்றிய எழுதுகை இயக்கத்திற்கு மனதார நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புமா, கொடுத்த நேரத்துல மிகச் சிறப்பாக தெரிவித்தீர்கள். அருமை. அடுத்ததாக குழு எண் 8 கிஷோர். இவர் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவர். இவர் எழுத போவது ஆங்கிலத்தில் அப்படிங்கிறது நமக்கு வியப்பான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அது மிகவும் சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக காமிக்ஸ் பத்தி எழுத போறாராம், Part 1 and Part 2 அப்படின்ட்டு. ஸோ அவர் வாயாலேயே அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். வாங்க கிஷோர். குட் ஈவினிங் டு எவ்ரிவன். என் பேர் டி கிஷோர். நான் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வரேன். நான் இப்போ இந்த எழுதுகளை சேர்ந்து இப்போ இங்கிலீஷ்ல ஒரு காமிக் எழுதலாம்னு இருக்கேன். என்னோட காமிக்கோட பேர் த லோன் சைபார்க். இந்த காமிக்கை நான் 2 பார்ட்டா எடுக்கலான்னு இருக்கேன். இது ஒரு டைம் லூப் ஸ்டோரியா நான் எடுக்கலாம்னு இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த காமிக் ஐடியா கிடைக்காம தான் இருந்தது. அதுக்கு காமிக் ஐடியா கிடைச்சது. அதுக்கு அடுத்து என்னோட மென்டார் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனால ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. மோட்டிவேஷன் பண்ணாங்க. தேங்க்யூ. சிறப்பு. நீங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவுல சிறு தடங்கள் ஏற்பட்டது. இருந்தாலும் நீங்க சொல்ல வந்த கருத்து எங்களுக்கு புரிஞ்சது. உங்களுடைய இந்த புதிய முயற்சி மற்றும் உங்களுடைய சிறப்பான முயற்சி
இது வெற்றியடைய அனைவரையும் சார்பாக வாழ்த்துகிறோம். அடுத்ததாக குழு எண் 3 காயத்ரி. இவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. பழங்குடியினர் பற்றிய ஒரு புத்தகத்தை சிறப்பாக எழுத போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்க. எழுதுக 3ஆம் அணியில் இருக்கிற அனைவருக்கும் என் வணக்கங்கள். நான் பழங்குடியின மக்களோட வாழ்க்கை முறையை பத்தி ஒரு ஃபிக்ஷன் நாவலா எழுதிக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நான் முதற்கட்டமா கூகுள் சர்ச் பண்ணி முதுவரின பழங்குடியினரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்கள பத்தி யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து அவங்க வாழ்க்கை முறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு எங்க அப்பா அவங்க கிட்ட நேரடியா பேசுற ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதனால அவங்க கூட நேரடியா பேசி அவங்க மொழி எப்படி பேசுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க நம்ம சாப்பிடுற களின்ற வார்த்தையை கூட குரங்காட்டின்னு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த நாவலை நான் சிறப்பா எழுதிக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பளித்த எழுதுக குழுவினருக்கு நன்றி. அருமைமா. இதுதான் உண்மையிலேயே ஒரு எழுத்தாளர் ஆகக்கூடியதற்கான முக்கியமான ஒரு பண்பு. அதாவது நம்ம என்ன எழுத போறோமோ அந்த கதைக்களத்துக்கு நேரடியா போகணும். அங்க என்ன நடக்குதுங்கிறத நேரடியா பார்த்து அந்த அனுபவங்களை உங்க புத்தகத்துல கொண்டு வரணும். இதுதான் நேர்மை மற்றும் உண்மைக்கான ஒரு முக்கிய ஆதாரமா இருக்கும். நீங்க இதை செய்யும் போது நீங்க போன இடத்தோட அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. என்ன பேசுறீங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கான ஆதாரங்கள் உங்ககிட்ட முழுமையா இருக்கணும். உங்க புத்தகத்துக்கு எழுதக்கூடியதற்கான அந்த ஆதாரங்கள் அனைத்தும் உங்ககிட்ட இருந்ததுன்னு சொன்னா இது ஒரு என்ன சொல்றது, வரலாற்றில் மிக முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒரு புத்தகமாக மாறக்கூடும். அதுக்கான வெளிச்சம் தெரியுது. மிக சிறப்பாக உங்க புத்தகம் வர வேண்டும். அது எங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மகிழ்ச்சி. அடுத்ததாக குழு எண் 7 கருப்பையா அவர்கள் கதை தொகுப்பு பற்றி எழுத போறார். இவர் நம்மளுடைய சராசரியான மாணவர்கள் இல்லாம ஒரு வித்தியாசமான இடத்துல இருந்து வந்திருக்கிறார். அவரை பற்றி நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் மூலமாக கேட்டோம். நீங்க உங்க புத்தகத்தை எப்படி எழுத போறீங்க அப்படிங்கறத பத்தி சுருக்கமா ஒரு நிமிஷத்துல சொல்லிருங்க ஐயா. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தீனப்பிரியா. நான் கதை புத்தகம் எழுத போறேன். இது எனக்கு ஒரு நிமிஷம் கருப்பையா ஐயா பத்தி தான் கூப்பிட்டுருந்தோம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இருக்கீங்களா? நீங்க பேசலாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. என் பெயர் கருப்பையா. நான் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன். ஒரு சராசரி மாணவர்களா இல்லாம நான் ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறவங்க. எனக்குள்ள ஒரு தோன்றின கவிதைய ஒரு புத்தகமா வெளியிடலாம்னு ஒரு ஆர்வத்துல இருந்தேங்க. அது இப்போ எனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா எனக்கு இந்த எழுது இயக்கம் கொடுத்துருக்காங்க. அதுல என்னோட பங்கு எப்படி இருக்கணும், என்னோட உண்மையான உழைப்பு எப்படி இருக்கணும், கடினமான உழைப்பை எல்லா நேரமும் நான் பயன்படுத்தணும். அப்ப எழுது இயக்கம்ன்றது எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த நாம அந்த இடத்த நம்ம அவங்களுக்கு தேவையானதை நம்ம பூர்த்தி செய்யணும். நம்ம அந்த படைப்பை உண்மையா நேசிக்கணும். அப்ப சாதாரணமா இருந்தவன் எனக்கு இவங்க இதுல இணைந்த புரட்டி நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வழிகாட்டி ஆசிரியர் எனது வழிகாட்டி ஆசிரியர் திருமகள் அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அவங்க வழிகாட்டுல பேர்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன புத்தகங்கள் படிச்சு அதுல இருந்து என்னென்ன கத்துக்கிறேன் அதை எழுதி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து நான் எடுக்க முடியறது என்னென்ன எடுக்க முடியும், அதை பத்தி அதுகள்ல இருந்து எடுத்து ஒரு சிறப்பான கவிதையை இந்த எழுது புத்தகத்துக்கு இந்த 3ஆம் ஆண்டுல என்னோட படைப்பும் என்னோட பங்கு இருக்கணும்னு இந்த தருணங்களை நான் சொல்லிக்கிட்டேன். அதை நான் உண்மையாகவும் செஞ்சு கடின உழைப்பாலையும் இந்த எழுதுக புத்தகத்துல என்னோட பங்கு அளிப்பை நான் கட்டாயம் கொடுக்கணும்ன்ற ஒரு எனக்கு கட்டாயமான ஒரு கொடுக்கணும்ன்ற ஒரு ஏக்கமும் ஒரு ஊந்து சத்தியமா இருக்கிற ஆசிரியர் வழிகாட்டி ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி. எழுதுக இயக்கத்துக்கும் ஒரு பெரிய இந்த நேரத்துல நன்றியை சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. சிறப்பு, மகிழ்ச்சி. மிக சிறப்பாக சொன்னீங்க. நேரம் குறைவாக இருக்கிறதுனால இந்த 5 பேரோட கருத்தோட நம்ம நிறைவு செஞ்சுக்கிறோம். இதுல நம்ம முக்கியமா கவனிச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, உடனே எழுத தொடங்க வேண்டும். நமக்கு என்ன வந்த உடனே அதை எழுத தொடங்க வேண்டும். அதை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சத்யபாமா சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததா கிஷோர் சொன்ன மாதிரி அவரு புது விதமா காமிக்ஸை ட்ரை பண்ணாலும் அதுக்கான ஐடியாஸ் அவருக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அவங்களோட வழிகாட்டு ஆசிரியர் அவங்களுக்கு ரொம்ப ஊக்குவிப்பா இருக்கிறாங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதே மாதிரி காயத்ரி சொன்னது நேரடியா
அந்த கதைக்களத்துக்கு சென்று அவங்க என்ன விஷயங்கள் எழுதுறாங்களோ அதுக்கான தரவுகளை சேகரிக்கிறது மற்றும் அந்த விஷயங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அவங்க யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து இன்னுமே சிறப்பானதாக இருக்கும். அந்த தரவுகள்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, எதையுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் உங்க புத்தகத்துக்கு இன்னும் வலுக்கூட்டதாக இருக்கும். அதே மாதிரி கடைசியாக பேசின திரு கருப்பையா அவர்கள், உங்களுடைய படைப்பை உண்மையாக நேசிக்கணும், நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை நேசிச்சு எழுதணும் அப்படிங்கிறது அவர் மூலமா தெரியுது. இன்னும் புத்தகம் வாசிக்க வேணும் அப்படிங்கிற அவரோட ஆர்வமும் தெரியுது. அனைத்து மாணவர்களும் நிறைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும், உங்களுடைய படைப்புகள் மிக சிறந்ததாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஐயா. அழகாக தொகுத்து இளம் படைப்பாளர்கள் எவ்வாறு தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை கூறினீர்கள். மிக்க நன்றி. ஒரு புத்தகத்தின் பயன் அதன் உள்ளே தேடப்படுவதை விட வெளியே ஏற்படுத்திய தாக்கத்தை வைத்தே இருக்கிறது என்பார் ஃப்ரெடரிக் எங்கல்ஸ். இதை ஒரு பதிப்பகத்தார் மட்டுமே மிகச்சரியாக கூற முடியும் அல்லவா? ஆகவே நம் பதிப்பகத்தைச் சேர்ந்த இவள் பாரதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் இந்த மாணவர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வாருங்கள். இவள் பாரதி மேடம் இருக்காங்களா? இவள் பாரதி மேடம். டீச்சர் அடுத்து போங்க. நல்லது. Books are the plane and the train and the road. They are the destination and the journey. They are home என்று சொல்வார்கள். ஒரு புத்தகத்தின் தரம் எப்படி இருக்க வேண்டும்? ஏனென்றால் இந்த முறை நாம் என்ன விரும்புகிறோம், நம்முடைய குறிக்கோள் என்னவாக இருக்கிறது? தரமான புத்தகத்தை எப்படி படைக்க வேண்டும், ஒரு தரமான புத்தகம்னா எப்படி இருக்கணும், அதை நம்ம எப்படி எழுதணும், அது மிகச் சரியாக வந்திருக்கிறதா, இதை பத்தி எல்லாம் சொல்வதற்காக எழுதுக அணியின் பொறுப்பாளர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. வணக்கம்மா, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. வணக்கம், நான் மருத்துவர் பாலமுருகன். தமிழ் மீது கொண்டுள்ள தீராத காதலினால் எழுதுக அமைப்போடு இணைந்து பயணித்து வருகிறேன். தரமான புத்தகம் எழுதுவதுன்றது மிகச்சிறந்த ஒன்று. அதுதான் இந்த 3ஆம் அணியோட நம்ம கேப்டனை வச்சு பயணித்து. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு புத்தகம் என்றது நம்ம வீட்டுல எழுதக்கூடிய நாட்குறிப்பு மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. அத்தகைய ஒரு நாட்குறிப்பா இதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு புத்தகம் என்பது ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும். சமூக மாற்றம்னா ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. ரஷ்ய புரட்சி மாதிரியோ பிரெஞ்சு புரட்சி மாதிரியோ ஒரு புரட்சியை உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அது மனிதர்களின் மனதுல ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்க வேண்டும். உதாரணத்துக்கு நீங்க எழுதக்கூடிய ஒரு புத்தகம் ஒரு மூர்க்கமான மனிதர் மனசுக்குள்ள ஒரு அமைதியை கொண்டு வரணும். மிகவும் அமைதியா எதுலையுமே பங்கெடுக்காம ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒருவரோட மனதுல அந்த அந்த அமைதியை தகர்த்தெறிஞ்சு வெளியே வந்து சாதிக்கணும்ன்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒருவரை அவரை மாற்றணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்குனாலும் அது மிகப்பெரிய சமூக புரட்சி தான். எதனால ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய புத்தகங்களை நம்ம வடிவமைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம்னா அதுதான் இன்றைய தேவையா இருக்கு. எழுதுக அமைப்புடைய முக்கியமான நோக்கம் புத்தகம் எழுத வைப்பது, இல்ல புத்தகம் எழுத மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையான நோக்கம் அது இல்ல. புத்தகம் எழுதுவதன் மூலமாக இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி மிகச்சிறந்த எதிர்காலத்தை இந்த மக்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் உருவாக்கி கொடுப்பதுதான் எழுதுக அமைப்பினுடைய முக்கியமான நோக்கம். அதற்கு எது சிறந்த வழி அப்படின்னும் போது அடுத்த தலைமுறையினரை நம்ம
புத்தகம் எழுத தூண்டுவது, அதன் மூலமாக அவர்களுக்குள்ளும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு மாற்றத்தை விதைப்பது. இதுதான் எழுதுக அமைப்பினுடைய மிகச்சிறந்த நோக்கம். அதற்காக தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதை இந்த முறை தரமான புத்தகம் எழுதுவது என்பது ஒரே குறிக்கோளா நம்ம எழுத பயணிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு புத்தகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறைய புத்தகங்கள் நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஓல்ட் மேன் அண்ட் த சீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் உண்டு. உலக புகழ்பெற்ற புத்தகம். கிழவனும் கடலும் ஒரு கிழவனும் சொல்லிட்டு தமிழ்ல நிறைய பதிப்பகத்துல இருந்து போட்டிருக்காங்க. இந்த புத்தக சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் முதல்ல எல்லாருக்கும் தெரிய வந்ததே சதாம் ஹுசேன் தூக்கிலிடுவதற்கு முன்பு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப அவர் கேட்டது, நான் ஒரு புத்தகம் படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை தான் கேட்டார். அவர் கேட்டதுக்கு அப்புறமா இது உலகம் முழுக்க பிரபலமாச்சு. திறமை வாய்ந்த ஒரு வயதான கிழவர், மீன் பிடிப்பவர், ஆனா அதிர்ஷ்டம் இல்லாதவர். அவர் அவ்வளவு திறமை இருந்தோம் அந்த 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 மீனவ கிராமத்துல அவர்தான் திறமை வாய்ந்தவர், ஆனா அவருக்கு மீனே கிடைக்க மாட்டேங்குது. அவருடைய அந்த பயணம் இருக்குல்ல, அதை நோக்கி எழுதப்பட்ட ஒரு அருமையான புத்தகம். எல்லாரும் கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒண்ணு. அதே மாதிரி என்ன நான் படித்த புத்தகங்களை எனக்குள்ள சில மாற்றங்களை உருவாக்கின புத்தகங்கள்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா, முதல் ஆசிரியர்னு ஒரு புத்தகம். ஒரு சின்ன குறு நாவல் தான். அதுல என்னன்னா, ஒரு ஒரு அரசு பணியாளர் ஒருவர், அவர் ஆசிரியர் கிடையாது, நிறைய கற்று தேர்ந்தவர் கிடையாது, அடிப்படை கல்வி அறிவு கொண்ட ஒருவர். அவர் ஒரு மலை கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு, குழந்தைகளுக்கும் அங்க ஒரு பள்ளிக்கூடம் அமைச்சு கல்வி சொல்லி தரணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் அவரை அனுப்புது. அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு பள்ளினா என்னன்னு தெரியாது, கல்வினா என்னன்னு தெரியாது, அறிவுனா என்னன்னு தெரியாது. அவங்க விவசாய கூலிகளா மட்டுமே வாழ்ந்து வராங்க. ஸோ அத்தகைய மக்களுக்கு அவங்க பள்ளிக்கூடம்னா என்ன, கல்வி அறிவு எவ்வளவு முக்கியம், படிச்சா என்னவாக முடியும்னு சொல்லி புரிய வச்சு, அங்க இருக்கிற மாணவர்கள சில பேரை திரட்டி அவர் வாழற ஒரு சின்ன குடிசையில அவர் அந்த குழந்தைங்களுக்கு கல்வியை சொல்லி கொடுத்து அவங்கள ஆளாக்குறது தான் கதை. இதுல என்னன்னா, அதுல கதையின் கதாநாயகியா இருக்கிறது ஒரு இளம் பெண். அவங்க ரொம்ப ஆர்வமா படிச்சுட்டு வராங்க. ஆனா அவங்களுக்கு 15 வயதிலேயே திருமணம் செய்து வைக்கிறதுக்கு அவங்க வீட்டுல முடிவு பண்றாங்க. அவங்க அப்பா அம்மா கிடையாது, அவங்க அத்தையோட வீட்டுல வாழறாங்க. 1000 கொடுமைகளுக்கு மத்தியில, தொல்லைகளுக்கு மத்தியில அவங்க இவர்கிட்ட கல்வி கற்றுக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு திருமண ஏற்பாடு செய்யறதுனால இவர் வீட்டுல போய் சண்டை போட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு தான் கூட வச்சுக்கிறாரு ஒரு 2 நாள். அதுக்கப்புறமா அவரை அடிச்சு போட்டுட்டு இவங்களை திரும்ப கொண்டு போய் திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்புறம் அவர் போலீஸ் உதவியோட அவங்கள மீட்டெடுத்து படிக்க வச்சு ஆளாக்குறாரு. அவங்க அந்த நாட்டின் தலை சிறந்த கல்வியாளரா உருவாகி வராங்க. இப்படி உருவாகி வரவங்க அதே ஊர்ல திறக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு சீஃப் கெஸ்டா வராங்க. வயசான காலத்துல ஒரு ஒரு 40-50 வயது இருக்கும்போது அவங்க அங்க வராங்க. வரும்பொழுது அவங்கள சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எதையோ பார்த்துட்டு மிரண்டு அங்க இருந்து போயிடுறாங்க. போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க கடிதம் எழுதுறாங்க, இங்க நான் சீஃப் கெஸ்டா இருந்திருக்க கூடாது. காரணம் என்னன்னா, நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மேடையில எதிர்க்கு அந்த இடத்துல ஒரு போஸ்ட்மேன் போனாரு, நிறைய கடிதங்களை மூட்டையா சுமந்துகிட்டு நடந்து போனாரு. அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் தூஷன். அவர் இல்லைன்னா நான் இல்ல, என் ஊர்ல இருந்து படிச்சவங்க யாரும் இல்ல, அந்த பள்ளிக்கூடம் இல்ல, இன்னைக்கு இந்த ஊர்ல இவ்வளவு மாற்றங்கள் வந்ததுக்கு அந்த தனி மனிதர் தான் காரணம். அவர் தான் அங்க சீஃப் கெஸ்டா மேடையில அமர்ந்திருக்கணுமே தவிர நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. இதுதான் இந்த முதலாசிரியர்ன்றது. இது நான் ஓரளா ஒரு கதை சொல்றேன், ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது ஒரு வார்த்தையை கூட நீங்க கடந்து போயிட முடியாது. இது உலகம் முழுவதும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம். இந்த மாதிரி சமூகம் சார்ந்த பொறுப்பை உணர்ந்து எழுதப்படக்கூடிய புத்தகங்கள் தான் என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். நம்ம எழுதுற புத்தகம் என்னைக்குமே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று பேசணும். ஏன்னா நீங்க தெருவுல நடந்து போறீங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் போட்டு அடிக்கிறார்,
நீங்க போய் ஏன்பா அடிக்கிறன்னு தட்டி கேக்குறீங்கன்னா நீங்க அடி வாங்குற ஒரு பக்கம் நிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல அடிக்கிற ஒரு பக்கம் நின்னா அடி அடின்னு சொல்றீங்கன்னா அடிக்கிற ஒரு பக்கம் நிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, வேடிக்கை பார்க்கறீங்கன்னா ரெண்டுமே செய்யாம நடுநிலையா நிக்கிறீங்கன்னு அர்த்தமா? இல்ல, அப்பயோ நீங்க அடிக்கிற ஒரு பக்கம் நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அடி வாங்குறத வேடிக்கை பார்த்தாலும். அப்போ என்னைக்குமே ஒரு நியாயம் என்பது, சமூக பார்வை என்பது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் இருக்கணும். அதனாலதான் இப்போ கூட பழங்குடியின மக்களை பார்த்து ஒரு ஒரு மாணவி புத்தகம் எழுதுறாங்கன்றத இங்க தளத்துல வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுதான். அப்ப அவர்களுக்கான தேவை அவர்களை போய் சேரணும்ன்றதுதான். இப்படி சமூக பார்வை கொண்டு எழுதக்கூடிய புத்தகங்கள், தனி மனிதர்களின் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய புத்தகங்கள் தான் சிறந்த புத்தகமா இருக்கும். அப்படியாப்பட்ட புத்தகங்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தோட தான் எழுதுக அமைப்பு இந்த 3வது அணியில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத முழுமையா உள்வாங்கி நீங்க அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க. இது ஏதோ ஒரு 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 அரங்க கூட்டத்துல கலந்துக்கிட்டு ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. அதை நம்ம சேகரிச்சு வச்சுக்கிட்டு நாளைக்கு இன்டர்வியூ போகும்போது காமிச்சிக்கலான்ற மாதிரி 4 புத்தகங்கள் எழுதிட்டா இப்ப கடந்த காலம் இவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அது ஒரு சர்டிபிகேட் மாதிரி காட்டணும்னு நினைக்காதீங்க. இது சமூக மாற்றத்திற்கானது, உங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்திற்கானது. இப்ப கூட ஒரு மாணவி சொன்னாங்க, நான் புத்தகம் எழுதுனதுக்கு அப்புறமா என் வீட்டுல என்ன மரியாதையோட பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு. அந்த மரியாதை உங்களுக்கு வந்து சேரும். அதற்கு நீங்க எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த சமூகத்தை மனதில் வைத்துக் கொண்டு புத்தகங்களை படைக்க வேண்டும். அதற்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஐயா. ஒரு தரமான புத்தகம் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா, ரொம்ப பெரிய புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு புத்தகமா அமைஞ்சாலே போதும் அப்படிங்கறத சொன்னதோட, இந்த இளம் படைப்பாளர்கள் எல்லாருமே சமூக பொறுப்போட இருக்கணும். அதுக்கு ஒரு அழகான விஷயம் சொன்னாங்க இல்லையா, ஒருத்தங்க அடிச்சுட்டு அடி வாங்கிட்டு இருக்கும் போது யார் தூர நின்னு வேடிக்கை பாக்குறாங்களோ அவங்களும் அடிக்கிறவரோட பக்கம் இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால நீங்க சரியாக பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால செயல்பாட்டிலையும் பொறுப்போட நம்ம செயல்படணும். அதே போல தரமான புத்தகங்களை நம்ம படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழகான 2 கதைகள் கிழவனும் கடலும் முதலாசிரியர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களோட மனசுல நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வாசிப்பு அனுபவங்கள் இருக்குல்ல, அவை உங்களை தரமான புத்தகங்களை படைக்க வைக்கும். சமூக அக்கறையும் உங்களை தரமான புத்தகத்தை படைக்க வைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, வழிகாட்டி ஆசிரியர், இளம் படைப்பாளர்கள் இப்படி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. தரமான புத்தகம்னா எப்படி இருக்கணும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது இல்லாம நேற்றே உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் தோன்றும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கான பதில சொல்லிட்டாங்க. சந்தேகங்கள், அதற்கான தீர்வுகள் அதையும் சொல்லிட்டாங்க. ஆனா இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, இதோ அந்த சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைப்பதற்காக பூங்குழலி ஆசிரியை உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அவற்றை நிவர்த்தி செய்வாங்க. டீச்சர் வாங்க. மகிழ்ச்சி டீச்சர். அநேகமா இந்நேரம் அவங்க எல்லாருக்குமே சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்திருக்கும். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாமா? ஏற்கனவே நீங்க ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அதை படிச்சுட்டு இருப்பாங்க எல்லா குழு படைப்பாளர்களும் வழிகாட்டி ஆசிரியர்களும். வேற ஏதாவது தகவல்கள் அது தவிர தேவைப்பட்டுச்சுன்னு நீங்க கேட்கலாம். இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் கொடுங்க, அன்மியூட் பண்ணி பேசலாம். உண்மையில யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை போல இருக்கு. பெரும்பாலும் எல்லாருமே அப்ப ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு முன் தயாரிப்போட தான் இன்றைய கூட்டத்துக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளையும் நம்ம சொல்லணும். ஒரு அற்புதமான நிகழ்வு. வேற ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் நீங்க சொல்லலாம். இதை பத்தி எங்களுக்கு கேட்கணும்னு இருந்தது, கேட்கலாமா அப்படின்னாலும் நீங்க சொல்லலாம். அல்லது இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டவுட்ஸ் இருந்ததுனால ஏதாவது தேவை இருந்தாலும் நீங்க குழுலையும் நீங்க தகவலை பரிமாறலாம். டீச்சர் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அது என்ன அப்படின்னா, நம்ம தட்டச்சு செஞ்சு அனுப்புறாங்க. தட்டச்சு செய்யறது எந்த ஃபாண்ட்ல அவங்க தட்டச்சு செய்யணும், எந்த அளவுகள்ல
இப்ப வேர்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா அந்த அளவுகள் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் விளக்கமா இருக்கும். நன்றி. ஃபாண்ட் சைஸ் 12 தான் நமக்கு இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் வேர்ட் ஃபைலாவும் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கும் வந்துட்டு அது பயனுடையதா இருக்கும். ஏன்னா பிடிஎஃபா கொடுத்தாங்கன்னா நீங்க பார்த்துட்டு மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா வேர்ட் ஃபைலா இருந்ததுன்னா நீங்க அவங்க பண்ணிருக்கக்கூடிய தவறுகளை நீங்களே வந்துட்டு எடிட் பண்ணி அவங்க கொடுக்கலாம். இதுல இந்த டவுட் நீங்க கேட்கும்போது ஃபாண்ட்டை பத்தியும் நம்ம என்னென்னலாம் நம்ம கரெக்டா படைப்பு வந்து முழுமை அடைந்த உடனே நம்ம அதை பத்தி நம்ம சரியான ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கும். இந்த கூட்டத்தோட முடிஞ்சிட போறது இல்ல. இது மட்டும் இல்லாம முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லப்பட வேண்டியது, பெரும்பாலான வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய படைப்புகள் ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது வேற எழுத்து பிழைகளும் இலக்கண பிழைகளை மட்டும் சரி செய்து அனுப்பிடுறதோடய நம்மளோட பணி முடிஞ்சிடல. உண்மையிலேயே அந்த சரிபார்த்தல் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தமாகும். ஆனா வழிகாட்டுதல்னா என்னன்னா அவங்களுடைய கருத்தோட்டம் என்ன, அந்த புத்தகம் வந்துட்டு எந்த மைய கருத்தா வச்சிருக்கு அப்படிங்கிறத உள்வாங்கிக்கோங்க. அந்த மைய கருத்துல எந்த கருத்து பிழையும் இல்லாத வண்ணம் பாத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் அதை மெருகேற்றுற விதமா இருக்கலாம். சாதாரணமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அவங்க பேசுற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து எப்படி நம்ம எழுத்தாக்கத்தை சுவைப்பட, நம்ம தமிழ்ச்செல்வி ஆசிரியர் அழகா சொன்னாங்க, நம்ம ஒரு வாசகரா இருந்து அதை படிக்கும்போது சுவையா இருக்கா அப்படிங்கறத உண்மையாவே அந்த குழந்தைக்கு சொல்லணும். ஏதோ பரவாயில்ல எழுதி இருக்கிறாங்க, ஓகே ஓகேப்பா அப்படின்ற மாதிரி ஆனா வெறும் பாராட்டுதல்களா அது இருக்கக்கூடாது. சரி செய்யக்கூடியதா இருக்கும், செதுக்கக்கூடிய பணியா இருக்கணும். ஏன்னா இது வெறும் சரிபார்ப்பு பணி அல்ல, இது அந்த மாணவர்களை வந்து ஒரு எழுத்தாளரால் செதுக்கக்கூடிய ஒரு பணி அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபாண்ட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து முழுமை அடைகிறதுக்குள்ள உங்களுக்கு அடுத்தடுத்த தகவல்கள்ல உங்களுக்கு சொல்லப்படும். டீச்சர் மகிழ்ச்சி. வேற ஏதாவது மேம்? சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங். மேம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம். இப்போ நான் வந்து ஒரு செல்ஃபான கதையை தான் மேம் எழுதுறேன். இப்போ ஒருத்தர் தன்னோட ரிலேட் பண்ணிக்க முடியும் மேம் நான் எழுதுற ஸ்டோரிஸ்லாம். அப்படி எழுதும் போது நான் எப்படி அதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் எழுதலாமா மேம்? நிச்சயமா எழுதலாம். எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்த கேட்ட விஷயங்களை தாம்மா அவங்களோட எழுத்துக்களா தொகுக்குறாங்க. ஆனா நம்ம கொடுக்கும்போது இது நம்ம வாழ்க்கையில நடந்ததுதான் அவங்க சொல்றாங்கன்றது தெரியக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். எப்படி ஒரு திரையில வந்து தோன்றவங்க அங்க பின்னால அந்த நடிகர் தெரிய மாட்டாரு, அந்த கேரக்டர் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட எழுத்துக்கள்ல மோனிஷா தெரியக்கூடாது. நீங்க யார பத்தி சொல்ல விரும்புறீங்களோ அது தெரியணும். ஏன்னா மோனிஷாவே அம்மாவா, மோனிஷாவே மகளா, மோனிஷாவே அப்பாவா அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலி. ஆனா நீங்க கொடுக்கும்போது அவங்க எல்லாரும் வெவ்வேறு பாத்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கதான் எழுத்து வந்து வெற்றி அடையுது. அந்த மாதிரி இருக்கணும். அதனால வந்து அது எழுதலாம், அந்த அனுபவங்கள் எழுதலாம். ஆனா அதை மெருகேற்றி நீங்க சொல்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா மேம்? தேங்க்யூ மேம். ஓகே மேம், நன்றி மேம். பிரேம்குமார் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க பிரேம்குமார். சரி, அல்லது வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? யாரும் நம்ம முடிச்ச பிறகு கூட நம்ம கேட்காம விட்டுட்டோமே நினைக்க வேண்டாம். எது இருந்தாலும் நீங்க டைப் பண்ணி போடுங்க. இந்த கேள்வி எப்படி டைப் பண்ணணும்னு தெரியலையேன்னா நீங்க ஆடியோவா கூட உங்களுடைய கோஆர்டினேட்டருக்கு போடுங்க. அதுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க கோஆர்டினேட்டரும் வழிகாட்டி மட்டும் இல்லாம மற்ற சிறப்பு வழிகாட்டிகளும் இருக்காங்க. நம்மளுடைய குழு வழிநடத்துறவங்க எல்லாருமே சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே சிறு சிறு குழுக்களா இருக்கிறது உங்களை ரீச் பண்றதுக்கு எளிமையா இருக்கணும்ன்றதுக்காக தான் எல்லாருமே உங்களுக்கு சந்தேகங்களை தீர்க்க தயாரா இருக்கும். லேகா சொல்லுங்க, அன்மியூட் பண்ணுங்க. லேக்கா நீங்க அன்மியூட் பண்ணல. சரிம்மா, அப்ப முடிச்சுக்கலாமா? ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம், கிஷோர் அன்மியூட் பண்ணி பேசலாம். மேம் குட் ஈவினிங். லேக்கா சொல்லுங்க. குட் ஈவினிங், சொல்லுங்க மேம். நம்ம இவ்வளவுதான் கதை எழுதணும்னு சொல்லிட்டு எதனா லிமிட் இருக்கா மேம்? நம்ம தான் 32 பக்கத்துல இருந்து 96 பக்கங்கள் வரைக்கும் லிமிட் பண்ணியிருக்கோம்லம்மா. அந்த பக்கங்கள் என்ன ரொம்ப மிகாமலும் இருக்கணும், ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பதிப்பக்கத்துக்கு தேவையான குறைந்தபட்ச அளவு பக்கங்கள் இருக்கணும். அதனால நம்ம வந்துட்டு 32 பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதே நேரத்துல நம்ம 1000 பக்கங்களுக்கு எல்லாம் எழுதுறதுலாம் இப்போ வந்துட்டு நமக்கு சாத்தியம் இல்லை, அதை பதிப்பகத்துக்கு கொடுக்கறதுக்கு, சரி பார்க்கறதுக்கு. அதனால அந்த லிமிட் இருக்கு. நீங்க எழுதுங்க, நல்லா இருந்தா நம்ம கிஷோர் மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் போட்டுக்கலாம். நீங்க எழுதுறது நிறுத்த வேண்டாம், புத்தகத்தை லிமிட் பண்ணுங்க. ஒரு கட்டுரை 3 பக்கங்களுக்கு மிகாமல்னா அது மிகாமல் தானே நம்மளோட கண்டென்ட்டை கொடுக்கணும், அப்படி கொடுக்கலாம். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ.
தேங்க்யூ. ரத்ன செந்தில் சொல்லுங்க. அம்மா வணக்கம் அம்மா. நான் திருவண்ணாமலையில இருந்து ரத்னா செந்தில்குமார், குடும்ப தலைவி. இந்த குழுமத்தில் இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி. அம்மா, நான் வந்து திருக்குறளை ஏன் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்புல எழுதலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல ஒவ்வொரு நிகழ்வுமே நமக்கு எதிர்மறையாகவே தோன்றுது. அந்த மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. நல்ல வழிகாட்டும் ஒரு நூலை நாம் படித்தோம் என்றால், அதன் வழியில் நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். இப்பதான் நான் முதல்ல ஒரு நூல் எழுத போறேன். எனக்கான வழிகாட்டுதலை காட்டுவதற்கு அம்மா இணைந்திருக்கிறார்கள் எங்களுடன். நீங்க சொல்லுங்கம்மா, எனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. இல்ல பரவாயில்லம்மா, வாழ்த்துக்கள். நீங்க எழுதுங்க தாராளமா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், இது குறித்து சந்தேகம் இருந்தா கேட்கலாம் அப்படின்னு தான் இப்ப சொன்னது. நிகழ்ச்சியில நம்ம தனியா கூட பேசலாமா? உங்களுடைய புத்தகம் சார்ந்த வழிகாட்டுதல், உங்க வழிகாட்டி ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் எங்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா. இதுல மேடம் பேசினதுல ஒரு இது நம்ம லாவண்யா மேம்டையும் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, அழவள்ளியப்பா அவர்களுடைய குழந்தை பாடல்களை கருவா வச்சு எழுதலாமான்னு. அரசுடைமையாக்கப்பட்ட வள்ளுவம் மாதிரி, பாரதியார் கவிதைகள், பாரதியாருடைய படைப்புகள் மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து கருப்பொருளா எடுத்துக்கிட்டு செஞ்சா எந்த ஒரு தவறும் கிடையாது. நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய நூல்களை பற்றி எடுக்கிற மாதிரி இருந்தா அது அரசுடைமையாக்கப்பட்ட நூல்களா அப்படிங்கறத வந்து ஒரு தெளிவு ஏற்படுத்திக்கிட்ட பிறகு நீங்க அதுல தொடருங்க. திருக்குறள் மாதிரியான நூல்கள் வந்து அரசுடைமையாக்கப்பட்டது, அதன் சார்ந்த புத்தகங்கள் எழுதுறது எப்பவுமே வரவேற்க தகுந்தது. வாழ்த்துக்கள். வேறு அடுத்து சிவகிருஷ்ணா. ஹலோ மேம், இப்போ வந்துட்டு எழுதுறதுக்கு வந்து ஏதாச்சும் டைம் லிமிட் இருக்கா மேம்? சொல்லுங்க மேம். டைம் லிமிட்டாமா? நிச்சயமா. நம்ம இந்த விடுமுறை காலத்துக்குள்ள நம்ம எழுதி முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ஏதாவது வரலாற்று ஆய்வுகளோ இப்ப நிகழக்கூடிய ஒரு நடப்பு நிகழ்வுகளை பத்தியோ நீங்க எழுதுறீங்க ஆய்வு கட்டுரை அப்படின்னா அதுக்கான அப்சர்வேஷன் பீரியடு அந்த மாதிரியான தேவைகள் இருந்ததுன்னா சிறந்த நூல்களாக இருக்கு. உண்மையிலேயே இதுக்கு கால அவகாசம் தேவை அப்படின்னு உங்களுடைய வழிகாட்டி ஆசிரியர் பரிந்துரை செய்தாரே ஆனால் அதற்கான அந்த தரமான புத்தகத்துக்கு உண்மையிலேயே தேவைப்படக்கூடிய கால அளவு நிச்சயமாக உங்களுக்கு வழங்கப்படும் அந்த உங்களுடைய வழிகாட்டி ஆசிரியருடைய பரிந்துரையின் பேரில். மற்றபடி கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பேஜ் லிமிட்டுக்குள்ள இருக்கிறத நீங்க இந்த மே மாதம் விடுமுறை காலத்துக்குள்ள எழுதி முடிச்சிருங்க. அதுதான் நமக்கு சிறப்பானதா இருக்கும். பதிப்பகத்துக்கு அனுப்புறதுக்கும் சரிபார்ப்பு பணிகள், மற்றபடி அட்டை படங்கள், அதற்குரிய படங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. நம்ம எழுதுறதோட புத்தகம் வெளிவந்துடுறது இல்ல, அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்கு. வீடு கட்டுறதோட முடிஞ்சிடாது இல்ல, பெயிண்டிங், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க் அது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகே, மகிழ்ச்சி. ஹேமலதா. சொல்லுங்க மேம். யாருமா மேம்? நீங்க பேர் கூப்பிட்டுருந்தீங்க, அதனால கேக்குறேன் மேம். நீங்க ஹேண்ட் ரைஸ் கொடுத்துருந்தீங்கப்பா, அதனால கேட்டேன். நோ ப்ராப்ளம். அடுத்த முறையெல்லாம் கூட்டத்துல கலந்துக்கும் போது இந்த 1 2 3 4 மேக்ஸ் ப்ரோ இந்த மாதிரியான பேர்லாம் வரக்கூடாது. உள்ள வரும்பொழுது உங்களுக்கு பேர் இருக்கும், அந்த பேர்ல நீங்க பேரை டைப் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். நீங்க மாணவரா இருந்தா குழு எண் போட்டு உள்ள வாங்க, மென்டார்னா மென்டார் போட்டு வந்திருக்காங்க, அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நேம் போட்டுட்டு வரணும். நம்ம இங்க பாருங்க 1 UD 2 Z அப்படின்லாம் போட்டு நேம் இருக்கு. அப்ப உங்களை யாருன்னு அடையாளம் காண முடியும்? நம்மளுடைய அடையாளம் தெரியாம நம்ம முகமூடி அணிந்தது போல இருக்கு கூட்டத்துல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை நீங்க முதல்ல சரி செஞ்சுக்கணும். இது எங்களுடைய அன்பான வேண்டுகோள், கட்டளை, எப்படி வேணா எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள். அடுத்தது 2 பேர் கை உயர்த்திருக்காங்க. கிஷோர் ஏதாவது சொல்லணுமா? எதுவும் இல்லை இல்லையா? மகிழ்ச்சி. சொல்லுங்க கிஷோர். சொல்லுங்க கிஷோர். எழுதுற புக்கை எப்படி பப்ளிஷ் பண்றதா? நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். உங்களுடைய புத்தகம் நல்லா தரமானதா இருந்தா தானா பப்ளிஷ் ஆகும். அதை பத்தி ஏன் கவலை? நீங்க அழகான புத்தகத்தை எழுதி கொடுங்க, அழகா நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். சரியா? அதை பத்தி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்மளுடைய கிளிவனுடைய பதிவுல போட்டிருக்காரு. நிச்சயமா நம்ம எழுதுகளை யாருக்கிட்டையும் எந்த கட்டணம், பதிவு கட்டணமோ, நீங்க வழிகாட்டுறதுக்கு வழிகாட்டி ஆசிரியர்கள் கட்டணமோ, ஒருங்கிணைப்பு கட்டணமோ, பதிப்பு கட்டணமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லவே இல்லை. நீங்க தரமான எழுத்தாளர்களாக உங்களை செதுக்கிக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். சொல்லுங்க. நீங்க அவருடைய தகவல்களை எல்லாம் நம்ம எப்பவுமே ஏற்கனவே ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த ஃபார்மேட்ல கொடுங்க. நமக்கு வாய்ப்பு இருந்து அவரோட இது சரியாவும் இருந்தா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரிங்களா? நல்லது.
மேடம், கவிதை புத்தகங்கள் வந்து இப்ப பதிப்பகங்கள் வந்து அத விரும்புறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து கவிதை புத்தகம் தான் எழுதினேன். இப்ப இந்த முறையும் நிறைய எழுதியிருக்கேன். நான் அதையே ஃபாலோ பண்ணலாமா? இல்ல ஸ்டோரி ரைட்டிங் மேம் மாரி நீங்க எதுவும் அதை பத்தி நீங்க வரி பண்ண வேண்டாம் மேம். அது ஆழமான எழுத்துக்களாகவும் நல்ல சிந்தனையை தூண்ட சொல்லாடல்களும் இருக்கக்கூடிய கவிதை புத்தகங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கும். அது பெரியவங்களுக்கு அந்த பக்குவம் உள்ள கவிதைகளா இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு அதை முயற்சி பண்ணலாம். எழுதிட்ட விஷயங்களை நீங்க அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பார்க்கலாம். அது ஒருவேளை அந்த வாய்ப்பெல்லாம் படிச்சா வருத்தம் வரக்கூடாதுன்றதுக்காக மற்ற புத்தகங்களையும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு குழந்தைகளுக்காக சொன்னது மேம். மகிழ்ச்சி மேம். ஓகே, நல்லது. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். லாவண்யா மேம், இது போதும். நம்ம வருங்காலங்கள்ல அவ்வப்போது குரூப்லயே போடலாம் மேம், டவுட்ஸ் இருந்ததுன்னா. மகிழ்ச்சி அனைவருக்கும். மகிழ்ச்சி. மாணவர்கள் எல்லாம் அவங்களோட சந்தேகங்களை கேட்டாங்க. சிறப்பான முறையில அவங்களோட சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படியும் இதையும் மீறி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க வந்து குரூப்ல போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அதற்கான விடைகள் பதில்கள் வந்து உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். நம்ம இதை கேட்கணும்னு நினைச்சோமே கேட்க முடியலையே அப்படின்னு வருத்தமே பட வேணாம். நீங்க வந்து குழுவுல போட்டீங்கன்னா உடனடியாக அதற்கான பதில் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஹெச்எம் சார் தான் பெரியவரா இருப்பார். பெரியவர் மீன்ஸ் முக்கியமானவர், முதன்மையானவரா இருப்பார். இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம குடியரசுத் தலைவரை தான் வந்து முதல் குடிமகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த எழுதுக இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க முதன்மையானவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. அதுல மிக மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய கிள்ளிவளவன் ஐயா வந்து உங்களுக்கு வந்து முதன்மை உரையாற்ற அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள். டீச்சர் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா டீச்சர்? கேக்குதுங்க ஐயா. நல்லது. நம்ம நாட்டுல வந்து நிறைய பெரிய பெரிய எழுத்தாளர்கள் இருக்காங்க. ரொம்ப நல்ல எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பல நூறு புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகங்கள்ல சில புத்தகங்களை நம்ம படிச்சும் இருப்போம். ஆனாலும் இங்க வந்து ஏதோ ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இல்ல அரசு பள்ளியில ஆசிரியர் இருந்து வேற வேற துறையில இருந்தாலும் புத்தகம் எழுதலை அப்படின்னாலும் இந்த மாணவர்கள் எழுதணும், இவங்களை எழுத வைக்கணும் அப்படின்றதுக்காக இங்க வந்து அந்த வழிகாட்டி ஆசிரியர் அப்படின்ற பொறுப்பு எடுத்ததுனால அந்த பெரிய பெரிய எழுத்தாளர்களை விட இந்த வழிகாட்டி ஆசிரியர்கள் எனக்கு உயர்வாப்படுறாங்க. அதனால முதல்ல இந்த எழுதுக அமைப்புல வந்து வழிகாட்டி ஆசிரியர் சேர்ந்த எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். 3 விஷயம்தான், நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு உதாரணத்துல சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். ஒரு வழிகாட்டி ஆசிரியர் இந்த எழுதுக அமைப்புல வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நான் எப்பவுமே வச்சு பாக்குறது. இங்க ரொம்ப அழகா வழிகாட்டி ஆசிரியர் வந்து அனுபவ பகிர்வுகள் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனாலும் அவங்களோட அனுபவங்களை வந்து குறிப்பிட்டு மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டா இன்னும் சிறப்பா புரிஞ்சிருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அப்போ அதே மாதிரி மாணவர்கள் எழுதும் போதும் இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு மாணவர் ஒரு புத்தகத்தை இங்க எப்படி எழுதணும், எழுதுக வந்து எப்படி எதிர்பார்க்குது, அதுவும் ஒரு கேள்வியா நான் பாக்குறேன். பாலமுருகன் ஐயா பேசும்போது அந்த சமூகத்துல வந்து ஒரு மாற்றம், புரட்சி வரணும் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் நம்ம நோக்கமும் கூட. நம்மளோட எழுத்து, நம்மளோட புத்தகம் என்ன நோக்கத்துக்காக எழுதப்படுது? வெறுமனே நம்மளோட எழுத்தாற்றல் வெளியே கொண்டு வரணும், அது மட்டும் கிடையாது. சமூகத்துக்கு பயன்படும் நம்ம எழுத்து. அப்ப இந்த 3 விஷயத்த இங்க ஒண்ணா வச்சு பார்க்கும்போது இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போதே என்னோட மனசுல தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு வழிகாட்டி ஆசிரியர் அப்படி இருந்தேன் அப்படின்னா என்னோட மாணவர்கள்ட்ட நான் எப்படி வழி நடத்துவேன்? அவங்க கதை எழுதுவாங்க, கவிதை எழுத வருவாங்க, என்கிட்ட ஏதாவது கேட்பாங்க. நான் ஒரு ஆலோசனை சொல்லுவேன், ஐடியா சொல்லுவேன், இதை படிங்க அதை படிங்க சொல்லுவேன். இப்படி இருந்தா இது ஒரு வழிகாட்டி ஆசிரியருக்கான அழகு கிடையாது. நான் வந்து என்னோட மாணவர்களை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னா, அவங்க வந்து இது வரைக்கும் சிந்திச்சே இருக்கக்கூடாது. ஆனா இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா நிறுத்தவே கூடாது. அந்த மாதிரி அவங்களோட சிந்தனையை முதல்ல நான் தூண்டி விடுவேன். அதே மாதிரி நான் ஒரு புத்தகம் எழுதுனாலும் பரவாயில்ல. ஆனா நான் படிச்ச புத்தகங்கள்ல என் மாணவர் எழுதுற புத்தகம் யாருமே எழுதியிருக்க கூடாது. அப்படி ஒரு சிறந்த புத்தகமா, புதுமையான புத்தகமா இருக்கணும். அப்படிதான் நான் நினைப்பேன். அப்ப இப்படி ஒரு புத்தகத்தை எழுதுறது சாத்தியமா? இவங்களே வந்து பள்ளிக்கூடம் போறாங்க, கல்லூரி போறாங்க, மாணவர்கள் முன்ன பின்ன எழுதுனது கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்பெல்லாம் படிக்கிற ஆர்வமே குறைஞ்சிருச்சு. இந்த காலகட்டத்துல இவங்களை எப்படி நம்ம எழுத வைக்கிறது? அதுலயும் இப்படி ஒரு புத்தகம் எழுத வைக்கிறதா? அப்படி ஒரு மலைப்பு இருக்கலாம், வியப்பு இருக்கலாம். ஆனா அந்த ஒரு மனநிலையில இருந்து நாம வெளியே வரணும். நாம வந்து எந்த பணியில, எந்த துறையில இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரும்போதே நாம வந்து ஒரு வைராகியத்தோட ஒரு துணிச்சலா வெளியே வந்து அவங்க கிட்ட பேசணும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சிந்தனையை அங்க விதைக்கணும். அதுதான் வந்து அந்த மாணவர்களை அப்படி உருவாக்கும். இப்போ
இந்த மாணவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கதை கவிதை இப்படிலாம் கதைக்களம் அமைக்கிறதுக்கு நம்ம பேசிருக்கலாம், ஆலோசனை சொல்லியிருக்கலாம். ஒரு ரொம்ப எளிமையா அவங்க வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ரொம்ப எளிமையா அவங்க சிந்தனை எப்படி தூண்டலாம், ஒரு மாணவரை அவங்க எப்படி எழுத வைக்கலாம் அப்படின்னா, சின்ன உதாரணம். இப்போ எல்லாருக்குமே வந்து குடும்பம் இருக்கு, எல்லாருக்குமே உறவுகள் இருக்காங்க. இங்க வந்து அதையே எடுத்துக்கலாம். ஒரு மாணவர் இருக்காரு. அவரு 7வது படிக்கலாம், 8வது படிக்கலாம், இல்ல 5வது கூட படிக்கலாம். அந்த மாணவர்கிட்ட உங்க சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்களோ, அதுல நீங்க உங்களுக்கு புடிச்சவங்கள ஒரு 25 பேர் எழுதுப்பா. 25 பேரோட பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் தயாரிக்க சொல்லலாம். அப்போ சித்தப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா, அண்ணா இப்படி வந்து 25 பேர் எழுதிட்டாங்க. அந்த 25 பேர பத்தி 25 பேருக்கும் ஒரு கடிதம். அந்த கடிதம் வந்து ஒரு 5 பகுதியா நம்ம பிரிச்சு சொல்லலாம். நீங்க வந்து உங்க பெரிய அண்ணாவ, இல்லன்னா உங்க சித்தப்பாவ, அவங்கள வந்து முதல்ல உங்க நினைவு தெரிஞ்சு எப்ப சந்திச்சீங்க? அந்த தருணம் எப்படி இருந்தது? இத வந்து வர்ணிச்சு முதல் பகுதி கொண்டு வரலாம். 2வது பகுதி சங்க காலத்துல நிறைய புராணங்கள்ல ஒரு உறவு முறையை பத்தி நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. கம்பராமாயணம் அங்க போனோம்னா ராமன், லட்சுமணன் அந்த சகோதர உறவு பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்படி நிறைய இலக்கியத்துல சங்க காலத்துல வந்து உறவு முறைகள் பத்தி அந்தந்த உறவுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ அந்த நாம அண்ணாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறோம்னா, அண்ணன் தம்பி உறவு வந்து சங்க காலத்துல எப்படி சொல்லப்பட்டாங்க? அதோட பெருமை என்னன்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவு சொல்லும்போது அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி அந்த உறவுக்கு தகுந்த மாதிரி ஒரு உதாரணத்தை கொண்டு வரலாம். அது திருக்குறள்ல இருந்து கூட இருக்கலாம். இல்ல ஒரு நல்ல கவிஞரோட கவிதையில இருந்து கூட எடுக்கலாம். இது 2வது பகுதி. 3வது பகுதி, நீங்க அவங்க கிட்ட பார்த்து இந்த ஒரு நல்ல ஒரு பண்பு, இல்லன்னா அவங்க கடைபிடிக்கிற ஒரு நல்ல விஷயம் அது என்ன? அத வந்து நீங்க எப்போ உள்வாங்குனீங்க, உணர்ந்தீங்க? உங்க பெரியப்பா இருக்காரு. அவரு செய்யற ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்குள்ள ஒரு நல்ல தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. அவரு எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாரு உங்க பெரியப்பா. அப்படி இருந்தா, அந்த ஒரு விஷயம் வந்து நான் உங்ககிட்ட பார்த்தேன் பெரியப்பா. நான் வந்து என்னோட வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ஒரு விஷயத்த நான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் நீங்க செய்யலாம், சொல்லலாம். ஆனா நீங்க பொய் பேசாம இன்னும் நீங்க இருக்கிறீங்க பாரு, அது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இப்படி ஒரு விஷயத்த அவங்களோட சிறந்த ஒரு நல்ல பழக்கம், பண்ப வந்து அங்க கொண்டு வரலாம். அடுத்த விஷயம், அவங்க வந்து இந்த சமூகத்துல எப்படி நடந்துக்கிறாங்க? உறவு முறையில வந்து அவங்க கையாளுற விஷயம். உறவுகளுக்கு எப்படி மதிப்பு குடுக்குறாங்க? உறவுக்காரங்கள எப்படி நடத்துறாங்க? இந்த ஒரு பண்பாட்ட வந்து அடுத்த கட்டத்துல கொண்டு வரலாம். முடிக்கும்போது, நாம வந்து இந்த சமூகத்துக்கு இந்த விஷயம் எப்படி பயன்பட போதோ, அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்குதோ அவங்க கிட்ட, அத வந்து அழகா சொல்லி முடிக்கலாம். இப்படி ஒரு கடிதம், ஒரு வெறுமனே ஒரு 2 பக்கத்துல ஒரு மாணவர் குழந்தை, அவங்களோட உறவுக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும், அதாவது அந்த 25 பேர் அந்த பட்டியல்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தர பத்தி எடுத்துக்கிட்டு, இப்படி ஒரு 5 பகுதியா அந்த வழிகாட்டி ஆசிரியர் இங்க தான் வந்து அவங்கள வந்து வழிநடத்தணும். இந்த ஒரு ஃபார்முலா எளிமையா குடுத்துட்டு, அந்த குழந்தை வந்து ரொம்ப ஆர்வமா, ஏன்னா அவங்க சொந்தக்கார பத்தி தான் எழுதுறாங்க. அவங்கள பத்தி ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப வந்து இவங்க பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கும். அவங்க கிட்ட தேடுற அ அ அ எடுக்க வேண்டிய விஷயம், அத பத்தின தேடல் உருவாகி இருக்கும். அந்த குழந்தை அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க கிட்ட என்ன நல்ல பழக்கம் இருக்கு, அத தேடி கண்டுபிடிச்சு அத எழுதும். அப்ப அவங்களுக்கு ஒரு உதாரணம் குடுக்கணும். அப்ப இதுக்கு பொருத்தமான திருக்குறள் என்ன? இல்ல இதுக்கு பொருத்தமான அந்த வரிகள் எந்த இலக்கியத்துல கிடைக்கும் அப்படின்னு தேடும்போது தான் அவங்கள வந்து நம்ம புத்தக வாசிப்புல கொண்டு போய் இறக்கணும். நீ இந்த விஷயத்துக்கு உன்னோட பெரியப்பா பத்தி எழுதுறதுக்கு, உன்னோட அத்தைய பத்தி எழுதுறதுக்கு இந்த புத்தகத்தை படிச்சேன்னா இதுக்கு சரியான உதாரணம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லணும். ஆனா அது என்னன்னு சொல்லக்கூடாது. அப்ப அவன் தேடி அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து இங்க வந்து கோட் பண்ணி காட்டணும். இப்படி ஒரு 2 பக்கத்துல ஒரு கடிதம், அவங்களோட படம், புகைப்படம் போட்டு ஒரு 25 பேர் அப்படின்னும்போது 50 பக்கங்கள், 25 புகைப்படம். இந்த புத்தகம் ஒரு முழு அளவுல உருவாகி, இந்த புத்தகத்த அந்த 25 உறவுக்காரங்களும் படிச்சாங்க அப்படின்னா, இந்த மாணவர், இந்த குழந்தை எழுதின புத்தகம், அந்த 25 உறவுக்காரங்கள் ஒருவேளை அவங்க வந்து இந்த குழந்தை எழுதின அந்த பண்புகள் வந்து முழுசா கடைபிடிக்காதவங்களாக இன்னும் சில குறைபாடுகள் கூட அவங்க கிட்ட இருக்கலாம். ஆனா இந்த புத்தகத்த படிச்சதுக்கு அப்புறம் அந்த 25 நபர்கள்கிட்ட ஏற்படுற மனமாற்றம், அவங்க உறவுகளுக்கு குடுக்குற மரியாதை, அந்த குடும்பம், அந்த கூட்டு குடும்ப கலாச்சாரம் இன்னைக்கு சொல்லலாம் நாட்டுல வந்து கூட்டு குடும்ப கலாச்சாரம் சிதைஞ்சு போச்சு, குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த மாரி புத்தகத்த பார்த்து படிக்கும்போது, அந்த பெரியவங்க மட்டும் இல்ல, அந்த
அதை சுத்தி இருக்க உறவுகள், குடும்பங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவா நேர்மறையான ஒரு தாக்கத்துக்கு நிச்சயமா உள்ளாவாங்க. இந்த புத்தகம் இதுதான் வந்து சமூக மாற்றம், சமூக புரட்சி ஏற்படுத்துது. இதுதான் பாலமுருகன் வந்து சுட்டிக்காட்ட வந்தாரு. இப்படித்தான் இருக்கணும். நாம வந்து ஒரு மாணவருக்கு வழிகாட்டுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நேர்மறையான தாக்கம் பயங்கரமான ஒரு சிந்தனையை தூண்டணும். ரொம்ப எளிமையா இருக்கணும். அதுக்கு குடுக்குற வழிமுறை எளிமையா இருக்கணும். ஆனா விளைவுகள் பயங்கரமா இருக்கும். இதுதான் ஒரு வழிகாட்டி ஆசிரியருக்கான அடையாளம், இங்க எதிர்பார்க்கிற ஒரு தகுதி. அப்ப அந்த மாணவருக்கு வந்து எழுதும்போது ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு தூண்டணும். அவங்க எழுதுறாங்க, எப்படி எழுதுறாங்க, இல்ல நீங்க எழுதணும், சீக்கிரம் முடிக்கணும், இது கிடையாது நம்மளோட பணிகள். அவங்கள வந்து ஆத்மார்த்தமா எழுத வைக்கிறது. அது வந்து முடிவே கிடையாது. அது அந்த புத்தகம் 10 பக்கத்துல கூட இருக்கலாம், 2000 பக்கத்துலயும் இருக்கலாம். ஆனா நான் இதை எழுதி முடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நாம எழுதல. நாம என்ன எழுதுறோம், அந்த நோக்கம் நிறைவேறணும். அந்த ஒரு புரிதலோட அந்த மாணவரை அந்த விஷயத்துக்குள்ள இறக்கி விடுறது தான் ஒரு வழிகாட்டி ஆசிரியரோட முதல் பணியா நான் பாக்குறேன். நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்வுல நம்ம பேசலாம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ஒரு சிறப்பான விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க. என்ன அப்படின்னா, குழந்தைகள் வந்து என்ன எதேதோ தேடி கூகுள்ல சர்ச் பண்ணி அப்படி இப்படின்ட்டு தேடி ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சு எழுதுறது அப்படிங்கிறத விட நமக்குள்ள இருக்கு. ஏன்னா குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சமூகம். அப்ப சமூக பொறுப்பு அப்படிங்கும்போது முதல்ல குடும்ப பொறுப்பு வந்துட்டாலே சமூக பொறுப்பு வந்துடும். அதனால குடும்பங்கள்ல வந்து முக்கியமா உறவுகளையும் வந்து நம்ம நேர்மறையா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி அதை எழுதணும்னாலும் அது கூட இலக்கியத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு சிறப்பான புத்தகமா வெளிவரும் அப்படிங்கிற ஒரு அழகான ஐடியா சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் வந்து உண்மையிலே உறவுகள் மேம்படும். உறவுகள் மேம்பட்டாலே வந்து எப்படி வந்து ஒரு ஒரு தெரு வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஊர் நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருந்ததுன்னா அந்த நகரம் நல்லா இருக்கும். நகரம் நல்லா இருந்தாக்க நாடு நல்லா இருக்கும். அப்படி கொண்டு வருவோம் இல்லையா? அந்த மாதிரி உறவுகள் சிறப்பா இருந்தாலே சமூக மாற்றம் வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெளிவா விளக்கி இருக்காங்க. மாணவர்களே, இளம் படைப்பாளர்களே, இதை உங்களோட கவனத்துல கருத்துல எடுத்துக்கோங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாதிரி ஒரு மரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த மரத்தை தாங்கி கொண்டு ஆணிவேர் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆணிவேராக நம்முடைய எழுது இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய சுகுமாரன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். ஐயா வாங்க. ஐயா இல்ல நினைக்கிறேன், நீங்க அடுத்து போகலாம். பாலச்சந்தர் ஐயா இருக்காங்களா, இல்ல வேற யாரையாவது அழைக்கணுமா? அவ்வளவுதான் டீச்சர், நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். மகிழ்ச்சி. அடுத்ததாக அறிவிப்புகள், நம்முடைய இந்த முக்கியமான சில அறிவிப்புகள் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. அந்த அறிவிப்புகளை வழங்குவதற்காக திருமதி பாமா ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அம்மா கேக்குதாங்கம்மா? நன்றாக கேட்கிறது, நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடன் இணைந்து இதை தயாரிக்க உதவிய தம்பி பார்த்திபன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். எழுதுக இயக்கத்தில் பயணிக்கும் இளம் படைப்பாளர்களாகிய மாணவர்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் நோட் பண்ணிக்கங்க எல்லாருமே. மிக முக்கியமானது புத்தக வாசிப்பு. தினமும் உங்கள் நேரத்தில் புத்தக வாசிப்பிற்கு முக்கியத்துவம் தருதல் வேண்டும். அதாவது ஒரு நாளில் 75% வாசிப்பிற்கும் அதில் 25% எழுதுவதற்கும் ஒதுக்குதல் வேண்டும். உதாரணமாக 6 மணி நேரத்தில் 4.5 மணி நேரம் வாசிக்கவும் மீதமுள்ள 1.5 மணி நேரம் எழுதவும் பயன்படுத்துதல். நீங்கள் எழுத போகும் துறை சார்ந்த புத்தகங்கள் தான் வாசிக்க வேண்டும் என்று எந்தவித கட்டாயமும் இல்லை. எந்த புத்தகம் கிடைத்தாலும் வாசிக்க வேண்டும். அதில் முக்கியமானவற்றை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். புத்தகத்தின் தலைப்பு, நூலாசிரியர், பக்க எண் என்றவாறு குறிப்பி எடுத்தால் நீங்கள் புத்தகம் எழுதும் போது பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக இருக்கும். வாசிப்பு ஏன் அவசியம் எனில், நீங்கள் புத்தகம் எழுதி முடித்தவுடன் எங்களுடைய புத்தக எழுதுக சரிபார்ப்பு குழு உங்கள் புத்தகம் தரமாக உள்ளதா என ஆய்வு செய்வார்கள். உங்கள் புத்தகம் தரமாக இருக்க வேண்டுமெனில் புத்தக வாசிப்பு தான் கை கொடுக்கும். ஆகவே
வாசிப்பதை உங்கள் மூச்சை போல கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள். எங்கு சென்றாலும் நோட்டு, பேனா எடுத்துச் செல்வதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு தகவல்கள் தர நிறைய மனிதர்களும் நிறைய வாய்ப்புகளும் காத்திருக்கும். உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள நூலகம் சென்று படிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தினமும் உங்களது எழுதுக குழுவிலும் நீங்கள் வாசித்த புத்தகத்தை பற்றி ஓரிரு வரிகள் பதிவு செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். எழுதுக குழுவில் சேர்வதற்கு முன் நீங்கள் வாசித்த புத்தகங்கள் எவை? எழுதுக குழுவில் இணைந்த பின் தாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் புத்தகங்கள் எவை என்பதையும் பட்டியலிட்டுக் கொண்டு உங்களை மெருகேற்றிக் கொள்ளுங்கள். எழுதுக குழுவில் பயணிக்கும் போது சில விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். தினமும் குழுவில் அனுப்பும் மெசேஜ்களை தவறாமல் படித்து பதிலளிக்க வேண்டும். உங்கள் முன்னேற்றத்திற்காக நாங்கள் அனுப்பும் வீடியோக்கள் மற்றும் தகவல்களை முழுமையாக படித்துவிட்டு பார்த்துவிட்டு ஓரிரு வரிகளில் கருத்து பகிர்வு மறக்காமல் செய்யுங்கள். இவை அனைத்தும் உங்கள் எழுத்தை தரமாக்க உதவும். உங்கள் அம்மாவோ அப்பாவோ வெளியூர் சென்றால் தினமும் அவர்களிடம் பேசுவீர்கள் இல்லையா? அது போல உங்கள் வழிகாட்டி ஆசிரியரிடம் தினமும் பேசுவதை கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை பக்கங்கள் எழுதுகிறீர்கள் அல்லது எத்தனை வரிகள் எழுதுகிறீர்கள் என்பதை அவர்களிடம் கூறுங்கள். அவர்கள் உங்கள் அழைப்பை எடுக்கவில்லை எனில் குறுந்தகவலாக அனுப்புவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னேற்றத்திற்காக நாங்கள் ஏற்பாடு செய்யும் இணைய வழி கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் உங்கள் நலனுக்காகவே என்பதை உணர்ந்தால் நீங்கள் மேற்கூறிய விஷயங்களை நீங்களாகவே முன்வந்து செய்வீர்கள். ஆகவே நீங்களாகவே இவற்றையெல்லாம் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் இனிய வணக்கங்கள். உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையில் உங்களது பொன்னான நேரத்தை மாணவர்களின் நலனுக்காக எழுதுக குழுவிற்காக செலவழித்து வருகிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து பயணிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இளம் படைப்பாளர்கள் உங்களை அழைக்கும் பொழுது நீங்கள் முக்கியமான பணியில் இருந்தால் அவர்களின் அழைப்பை துண்டித்துவிட்டு குறுந்தகவல் அனுப்பிவிட்டு பின்னர் நேரம் கிடைக்கும் பொழுது அவர்களிடம் பேசுங்கள். இல்லையெனில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள். இது எங்களது பணிவான வேண்டுகோள். வழிகாட்டி ஆசிரியர்களும் புத்தகங்களை படித்து புத்தகத்தில் இருக்கும் கருத்துக்களையும் இளம் படைப்பாளர்களுக்கு பகிரலாம். மிக்க நன்றி. எழுதுக இயக்கம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி. அறிவிப்புகளை வெளியிட்டமைக்கு நன்றி. இளம் படைப்பாளர்களும் வழிகாட்டி ஆசிரியர்களும் இந்த அறிவிப்புகளை உள்வாங்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதை தொடர்ந்து கடைபிடியுங்கள். நல்லது. இப்பொழுது சாதாரணமா யாராவது இருக்க போற சமயத்துல அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களை பார்க்கணும்னு நினைப்பாங்க, பிடிச்சதை சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம பார்த்தோம்னா ஐயா சொன்னாங்க இல்லையா, சதாம் ஹுசேன் அவரு கடைசியா கிழவனும் கடலும் படிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு. அதே மாதிரி நமக்கு தெரியும் நம்முடைய இந்திய வீரர் பகத்சிங், அவர் தூக்கு கயிறை முத்தமிட்டவர். ஆனா அவரும் கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அதே மாதிரி உமர் முக்தர், அவரும் தூக்கு கயிறை முத்தமிட்டவர் தான். அவரும் கடைசி நேரம் வரைக்கும் அவர் செஞ்சது புத்தகத்தை படித்தது தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கிரேக்க சிந்தனையாளர் சாக்ரடிஸ், அவருக்கு நஞ்சு கொடுத்து தான் அவர் அதை ஒரு தண்டனையா கொடுத்து அவரை கொலை பண்ணாங்க. அந்த நேரத்திலையும் கடைசி வரைக்கும் அவர் செஞ்சுட்டு இருந்தது புத்தகங்களை படிச்சதுதான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? வாசிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வாசிக்கிறது, நேத்து வாசிச்சது அப்படின்னு இல்லை. அதாவது வாசிப்புங்கிறது ஒரு சிறுகதை கிடையாது, அது ஒரு தொடர்கதை. நம்முடைய வாழ்க்கை முழுக்க நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க போறோம். வாசிப்புங்கிறது எல்லா கணத்திலையும் இருக்கணும், எப்பயும் இருக்கணும். அதே போல நம்ம படைத்த புத்தகங்களை மற்றவர்களை வாசிக்க வைக்க வேண்டும். நமக்கு பிடிச்சவங்களோடதெல்லாம் வாங்கி வாங்கி படிச்சு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப கூட சொல்லிட்டு இருக்கிறதுனால நீங்க நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. அதே போல பிறகொரு காலத்துல, எதிர்காலத்துல உங்களுடைய புத்தகங்கள் தரமானவையாக இருக்கும் பொழுது உங்களுடைய புத்தகங்களை அனைவரும் விரும்பி வாங்கி படிப்பார்கள். அப்படி ஒரு நிலையை உருவாக்குவதுதான் இந்த எழுதுக இயக்கத்தோட தலையாய பணியாக நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம். ஆகவே இளம் படைப்பாளர்களே, நீங்கள் உங்கள் வழிகாட்டி ஆசிரியர்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் குழுவில் பகிருங்கள். எல்லாவற்றையும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நீங்கள் தெளிவாக உங்களுடைய புத்தகத்தை தரமானதாக, சிறப்பானதாக நீங்கள் அமைத்து கொடுங்கள். உங்களுக்கு களம் அமைத்து கொடுக்கவே நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக இந்த எழுதுக 3ஆம் அணி சிறப்பாக அமையும். அது உங்கள் கையில் இருக்கிறது. நாங்கள் உங்கள் கூடவே உங்கள் கைப்பிடித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம்.
என்று சொல்லிக் கொள்கிறேன். இதோ இப்பொழுது இறுதி நிகழ்ச்சியாக நன்றியுரை கூறுவதற்காக ஆசிரியை தேன்மொழி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. புத்தகம் எழுதும் இயக்கத்தின் 3ஆம் அணியின் இணைய வழி சந்திப்பில் ஒருங்கிணைத்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு புத்தகத்தின் அறிமுகத்துடன் அனைவரையும் வரவேற்ற மாணவி மீனலோஷினி அவர்களுக்கும், எழுதுக இயக்கத்தின் 2 ஆண்டு சாதனைகளை காணொளி மூலம் காட்சிப்படுத்திய மாணவி அஸ்வதா அவர்களுக்கும், நம்மில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேற்றுமையை கலைத்து நம்மை ஒருங்கிணைத்த எழுதுக இயக்கம் பற்றி அறிமுகம் செய்த திருமதி லாவண்யா ஆசிரியர் அவர்களுக்கும், வழிகாட்டி ஆசிரியர்கள் மாணவர்களிடம் இடைவேளையின்றி பாராட்டு பஞ்சமின்றி அளித்தல், தோழாண்மையுடன் படைப்பாற்றலை தூண்டும் தூண்டுகோலாகவும் செயல்பட வேண்டும் என்பதை வழிகாட்டி ஆசிரியர்கள் மூலம் கருத்தை எங்களுக்கு எடுத்துரைத்த திருமதி பூங்குழலி ஆசிரியர் அவர்களுக்கும், இளம் படைப்பாளர்கள் புத்தகம் படைக்க மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை மாணவர்களின் வாயிலாக எளிமையாக கற்றுக் கொடுத்த திரு சண்முகம் ஐயா அவர்களுக்கும், புத்தகத்தின் தரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், சாதனையை தூண்ட வேண்டும் போன்ற நல்ல பல கருத்துக்களை வழங்கிய டாக்டர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும், முதன்மை உரை ஆற்றிய திரு கிள்ளிவளவன் ஐயா அவர்களுக்கும், வினா விடை பகுதியில் மாணவர்களின் அறியாமையை நீக்கி அறிவை தெளிவு செய்த பூங்குழலி ஆசிரியர் அவர்களுக்கும், எழுதுக இயக்கத்தின் முக்கிய அறிவிப்புகளை அழகாக எடுத்துரைத்த திருமதி பாமா ஆசிரியர் அவர்களுக்கும், இந்த இணைய வழி சந்திப்பை செம்மையாக செயல்படுத்திய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், வழிகாட்டி ஆசிரியர் அவர்களுக்கும், இளம் படைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மகிழ்ச்சி. நன்றியுரை ஆற்றியமைக்கு எம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஜூம் மீட்டிங் நடக்கிறதுக்கு உறுதுணையா இருந்த அஸ்வதா மற்றும் அகழ்விழி அவங்க 2 பேருக்கும் நம்முடைய நன்றியை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஐயா, அடுத்து வேற ஏதேனும் செய்திகள் உள்ளதா? டீச்சர் வணக்கம். நம்ம இந்த சந்திப்பை முடிச்சிடலாம். நல்லது, மகிழ்ச்சி. நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது உத்வேகம் கிடைச்சிருக்கும். எதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவு பெற்றிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால இனியுள்ள காலங்களை நம்ம சிறப்பா பயன்படுத்தி கொண்டு சிறப்பான புத்தகங்களை அமைத்திட உறுதுணையாகவும் இருக்க வேண்டும். அதே போல இளம் படைப்பாளர்கள் சிறப்பாக தங்களுடைய எழுத்துக்களை செம்மை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத இந்த நேரத்துல தெரிவிச்சு உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. இத்துடன் இந்த சந்திப்பு நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.